17ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோபின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. எனக்காக நீர் பிணைப்பட வேண்டும். வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? இப்படி எனக்கு கை கொடுத்து எனக்காக பிணைப்பட்டு என் காரியங்களை செய்யக்கூடியவர் வேற யாரும் இந்த உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. காலையிலே தேவ ஆவியானவர் நம்மோடு பேசினார். ಬೆಳಿಗ್ಗೆ ದೇವರ ಆತ್ಮನು ನಮ್ಮ முதல் ஆராதனையிலே பிரியமானவர்களே தேவன் நம்மோடு பேசினார். ಮೊದಲನೇ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಕೂಡ ಮಾತನಾಡಿದರು. பின்மாரியின் மழைக்காக வேண்டுதல் செய்யுங்கள். ಅವರು ಹಿಂಗಾರಿ ಮಳೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. பிரியமானவர்களே, வேதத்தில் உள்ளதான அந்த கலாச்சாரம், இஸ்ரவேலின் கலாச்சாரத்தோடும் இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிற அந்த சம்பவத்தை வைத்து பின்பு நம்முடைய சபையிலே தேவன் தம்முடைய மழையை ஊற்றும்படியாக நாம் ஒரு ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் பேசினார். ಅವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದ ಅವರ ಸಂಸ್ಕೃತಿ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅವರ ಪದ್ಧತಿ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು ಆ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. பிரியமானவர்களே, யூடியூப்ல நீங்க அதை பார்க்கலாம். ஆனால் மற்ற ஸ்தோத்திரம் அதை நான் திருப்பி பேச ஆசிக்கல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமಕ್ಕೆ மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, போன அந்த ஸ்தோத்திரம் மார்ச் மாதம் 31ஆம் தேதி என்ன இருந்துச்சுங்க? ಮಾರ್ಚ್ ತಿಂಗಳ 31ನೇ ತಾರೀಕು ಏನಿದಿತ್ತು? இல்லை, இங்கிலீஷ் படித்து தமிழ் மறந்து போச்சு. இயேசு உயிர் தெழுந்த பண்டிகை, இயேசு புனருத்தான ಹೊಂದಿದ ಹಬ್ಬ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமಕ್ಕೆ மகிமை உண்டாவதாக. கடந்த வியாழக்கிழமை 9ஆம் தேதி இயேசுவானவர் உயிர் தெழுந்து பரம் ஏறி சென்றதான நாள். 40 நாள் முடிகிறது. 40 ದಿನ ಮುಕ್ತಾಯವಾಗುತ್ತಾ ಇದೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமಕ್ಕೆ மகிமை உண்டாಗಲಿ. பிரியமானவர்களே, அதற்கு பிறகு தேவன் அந்த சீசர்களுக்கு சொன்னாரு, ಅದರ ನಂತರ ಶಿಷ್ಯರ ಬಳಿಗೆ ಹೇಳಿದರು, நீங்கள் எருசலேமை விட்டு விலகாதபடி ನೀವು ಯೆರೂಸಲೇಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗದಂತೆ அங்கேயே 10 நாள் இருங்கள். ಅಲ್ಲಿ 10 ದಿವಸ ಇರಿ. ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்து நில்லுங்கள். ಆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಇರಿ, ಎಚ್ಚರವಾಗಿ. அவர்கள் தரித்து நின்றபோது ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಇದ್ದುವಾಗ 50வது அறுவடை இல்லாவிட்டால் 50வது நாள் பெந்தேகோஸ்து நாள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஒரு பெரிய சபை, நம்முடைய சபை இல்லாவிட்டால் சர்வ சங்கமாகிய சபை பிறந்தது. 5ನೇ ದಿವಸ ಪಂಚಶತಮಾನ ದಿನವು ಆ ದೊಡ್ಡ ಸಭೆಯಾಗಿ ಅದು ಹೆಚ್ಚಿತ್ತು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. வருகிற ஞாயிற்றுக்கிழமை பிரியமானவர்களே 19ஆம் தேதி பெந்தேகோஸ்து நாள். ಬರುವಂತ 19ನೇ ತಾರೀಕು ಅದು ಪಂಚಶತಮಾನ ದಿನ. ஆனபடியால் காலையில 7 மணி ஆராதனை மற்றும் 9:30 மணி ஆராதனை இல்லாதபடி 9 மணியிலிருந்து ஒரே ஆராதனையா இருக்கும். ಅಲ್ಲಿ ಬೆಳಿಗ್ಗೆ 7 ಗಂಟೆ ಆರಾಧನೆ ಇಲ್ಲದೆ 9 ಗಂಟೆಗೆ ಒಂದೇ ಆರಾಧನೆ ಇರುತ್ತದೆ. ஆனபடியாலே பிரியமானவர்களே, நீங்கள் மற்றவர்களுக்கும் அழைத்து சொல்லி வாருங்க, அது விசேஷ ஒரு பிறந்த நாளின் ஆராதனையாயிருக்கும். ನೀವು ಬೇರೆಯವರು ಕೂಡ ಕರ್ಕೊಂಡು ಬನ್ನಿ, ಅದು ಬೇರೆಯವರಿಗೆ ಅದು ವಿಶೇಷವಾಗಿ ಆರಾಧನೆ ಇರುತ್ತೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சகோதரர்கள் நல்ல ஒரு சுவையை கொடுப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ಸಹೋದರರೆಲ್ಲ ಒಳ್ಳೆ ಸಿಗಿ ಕೊಡುತ್ತಾರೆ ಅಂತ ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. எனக்கு தெரியாது, நான் ஊருக்கு போறேன். ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನಾನು ಊರಿಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பர்த்டேக்கு என்ன கிடைக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ಜನ್ಮದಿನದಲ್ಲಿ ಏನು ಸಿಕ್ಕುತ್ತೆ ನೋಡೋಣ. சபை பிறந்த நாள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆயத்தத்தோடு வாருங்கள். சபை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ನಿಮ್ಮ செய்திக்கு நேராக போவோம். ಸಂದೇಶಕ್ಕೆ ನೇರಾಗಿ தேவனீர் என் காரியத்தை நீர் மேல் போட்டுக்கொள்ளும். ದೇವರೇ ನನ್ನ ಕಾರ್ಯಗಳು ನಿನ್ನ ಮೇಲೆ ಹಾಕಿಕೊ. என் காரியத்தை உம்மேல் போட்டுக்கொண்டு ನನ್ನ ಕಾರ್ಯವು ನಿನ್ನ ಮೇಲೆ ಹಾಕಿಕೊಂಡು எனக்காக நீர் பிணைப்பட வேண்டும். ನನಗಾಗಿ ನೀನು ವಿಜ್ಞಾಪಿಸಬೇಕು. எனக்கு பதிலாய் நீர் நிற்க வேண்டும். ನನಗೆ ಬದಲಾಗಿ ನೀನು ನಿಲ್ಲಬೇಕು. நான் செய்ய வேண்டிய காரியங்களை நீர் செய்ய வேண்டும். ನಾನು ಮಾಡುವಂತ
ಕಾರ್ಯವನ್ನು ನೀನು நான் என் ಮಾಡಬೇಕು. குடும்பத்துக்கு வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯವನ್ನು ஆனா எனக்கு ಬಯಸುತ್ತೇನೆ. பலன் இல்ல ஆண்டவரே. ದೇವರೇ ನನಗೆ ಬಲವಿಲ್ಲ. நீங்க எனக்காக பிணைப்பட்டு ನೀನು ನನಗಾಗಿ ನಿಂತು நீங்க என் பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியத்தை எனக்கு வேண்டிய காரியத்தை நீங்க செய்யுங்க. ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಬೇಕಾದ ಕಾರ್ಯವು ನನಗೆ ಬೇಕಾದ ಕಾರ್ಯವನ್ನು ನೀವು ಮಾಡಿ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ என் ಉಂಟಾಗಲಿ. தொழிலுக்கு வேண்டிய காரியத்தை நீங்க செய்யுங்க. ನನ್ನ ಕೆಲಸಕ್ಕೆ ಬೇಕಾದ என் ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿ. குடும்பத்துக்கு வேண்டிய காரியத்தை செய்யுங்க. ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಬೇಕಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿ. அதுதான் யோபு சொல்லுகிறான். ಅದೇನೇ ಯೋಬನು நமக்கு ಹೇಳುತ್ತಾನೆ. நன்கு தெரியும் கிழக்கின் புத்திரர்களிலே யோபு மிகுந்த தனவான். ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು ದಸನ ದಿಕ್ಕದಲ್ಲಿ ಯೋಬನು ತುಂಬಾ ಬಲಹೀನನಾಗಿದ್ದಾನೆ. ஆனாலும் ಆದರೂ ಕೂಡ பிரியமானவர்களே சத்ருவானுடைய சோதனை நிமித்தமாக ಶತ್ರು ಅದನ ಶೋಧನೆ அவன் ನಿಮಿತ್ತವಾಗಿ எல்லாவற்றையும் இழந்து போனவனாய் இருந்தான். ಅವನು ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡವನಾಗಿದ್ದಾನೆ. இழந்ததான யோபு சொல்லுகிறார். ಕಳೆದುಕೊಂಡ ಯೋಬನು நீங்கள் ಹೇಳುತ್ತಾನೆ. 16வது அதிகாரத்திலிருந்து வாசித்தீங்கன்னா 16ನೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಓದಬೇಕಾದ್ರೆ 20வது வசனத்தில் சொல்லுகிறார். 20ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, என் சிநேகிதன் என்னை பரியாசம் பண்ணினார்கள். ನನ್ನ ಸ್ನೇಹಿತನು ಪರಿಹಾಸ ಮಾಡಿದನು. என் கண்கள் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிந்ததா இருந்தது. ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಬಂದಿತ್ತು. பணம் அதிகரிக்கும் போது மனிதர்களும் அதிகமாய் பெருகுவார்கள். ನಮಗೆ ನಮ್ಮ ದುಃಖವನ್ನು ಹೆಚ್ಚಾಗುವಾಗ ಮನುಷ್ಯರು ಕೂಡ ಹೆಚ್ಚಾಗುತ್ತಾರೆ. நமக்கு ஐஸ்வர்யம் இருக்கும் பொழுது சிநேகிதர்களும் பெருகுவார்கள். ನಮಗೆ ಐಶ್ವರ್ಯಗಳು ಹೆಚ್ಚಾಗುವಾಗ ಸ್ನೇಹಿತರು ಕೂಡ எல்லாம் ಹೆಚ್ಚಾಗುತ್ತಾರೆ. இழந்து போகும்போது ஒருவனும் நம்மோடு இருக்க மாட்டான். ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಒಬ್ಬರು ಕೂಡ ನಮ್ಮ யோபு ಮುಂದೆ ಇರುವುದಿಲ್ಲ. சொல்லுகிறதும் அதுதான். ಯೋಬನು ಹೇಳುವುದು என் ಅದೇನೆ. சிநேகிதர்கள் என்னிடத்தில் எனக்கு ஆறுதல் செய்வதை காட்டிலும் ನನ್ನ ಸ್ನೇಹಿತರು ನನಗೆ ಆಧರಣೆ என்னை ಮಾಡೋದಕ್ಕಿಂತಲೂ சமாதானப்படுத்துவதை காட்டிலும் ನನಗೆ ಸಮಾಧಾನ என்னை ಪಡಿಸೋದಕ್ಕಿಂತಲೂ பரிகாசம் பண்ணினவர்களாக இருந்தார்கள். ನನಗೆ ಅಸಹ್ಯ ಮಾಡುವವರಾಗಿದ್ದರು. ஆனபடியாலே ಆದ್ದರಿಂದ நான் என் கண்களை தேவனுக்கு நேரா ஏறெடுத்து ನನ್ನ கಣ್ಣುಗಳು ದೇವರ ಮುಂದಾಗಿ ಎತ್ತಿ நான் கண்ணீர் வடித்தவனா இருந்தேன். ನಾನು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಿದವನಾಗಿದ್ದೇನೆ. 21வது வசனம் சொல்லுகிறது, 21ನೇ ವಾಕ್ಯ ஒரு ಹೇಳ್ತಾ ಇದೆ, மனுஷனுக்காக ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗಾಗಿ ஒரு சிநேகிதன் வழக்காட இருந்தால் நலமா இருக்குமே. ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತನು ನನಗಾಗಿ ಬೇಡುವನಾಗಿದ್ದರೆ ஆனால் ಚೆನ್ನಾಗಿತ್ತು. தேவனோடு மனுஷனுக்காக வழக்காடுகள் ஒருவர் இருந்தால் நலமா இருக்குமே. ದೇವರ ಸಂಗಡ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಬೇಡುವನಾಗಿರುವುದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. ஆனால் யோபு இது இல்லாதபடியால் கலங்குகிறான். ಇದು ಯೋಬನು ಇದು ಇಲ್ಲಾರೇನೆ ದುಃಖ அவனுடைய ಪಡುತ್ತಾನೆ. சிநேகிதர்கள் அவனுக்காக பரிந்து பேசவில்லை. ಅವರ ಸ್ನೇಹಿತರು ಅವನ ಪರವಾಗಿ ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. அவனுக்காக விண்ணப்பிக்கவில்லை. ಅವನಿಗಾಗಿ ವಿಜ್ಞಾಪಿಸಲಿಲ್ಲ. மாறாக அவர்களை பரியாசம் பண்ணினார்கள். ಅವನು ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಅವರಿಗೆ ಅಸಹ್ಯ ಮಾಡಿದರು. நமக்கும் நிறைய நண்பர்கள் உண்டு. ನಮಗೂ ಅನೇಕ ಸ್ನೇಹಿತರು ಉಂಟು. நிறைய பேர் நமக்கு தெரியும். ನಮಗೆ ಅನೇಕ ಜನರು ஆனா அவங்க ಗೊತ್ತು. ரட்சிப்புக்காக நம்ம மன்றாடுவதில்லை. ಅವರ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ನಾವು ಬೇಡುವುದಿಲ್ಲ. ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிப்பதில்லை. ಜೀವವುಳ್ಳ ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ವಿಜ್ಞಾಪಿಸುವುದಿಲ್ಲ. அவர்கள் நித்திய நரகத்துக்கும் அழிவுக்கும் போக கூடாது என்று ஜெபம் பண்றதில்லை. ಅವರು ನಿತ್ಯ ನರಕಕ್ಕೆ ಹೋಗಬಾರದೆಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அவர்களை பரியாசம் பண்ணினவர்களாய் இருந்தார்கள். ಇಲ್ಲಿ ಅವರು ಪರಿಹಾಸ ಮಾಡುವರಾಗಿದ್ದರು. ஆனபடியால் தான் இவன் சொல்லுகிறான். ಆದ್ದರಿಂದ ಹೇಳುತ್ತಾನೆ 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தீங்கன்னா 17 ವಾಕ್ಯ, என் சுவாசம் ஒளிந்து போயிற்று, என் நாட்கள் முடிந்து போயிற்று, பிரேத குழிக்கு போறதுக்கு நான் ஆயத்தமாய் இருந்து விட்டேன் என்று சொல்லி தன் முடிவை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ತಾನು ಅಂತ್ಯವನ್ನು ಬಗ್ಗೆ ಅವನು ಗೋಳಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. இப்படி சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுதுதான் ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾ அவர் ಇರುವಾಗಲೇ சொல்லுகிறார், ಅವನು ಹೇಳುತ್ತಾನೆ, தேவரீர் என் காரியத்தை நீர் மேல் போட்டுக்கொண்டு ದೇವರೇ ನನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಹಾಕಿಕೊಂಡು எனக்காக நீர் பிணைப்பட வேண்டும். ನನಗಾಗಿ ನೀನು ನಿಲ್ಲಬೇಕು. காரணம் நீர் என்னை உண்டாக்கினவர், ನೀನು ನನ್ನನ್ನು ಉಂಟು நீரே ಮಾಡಿದವರು, என்னை சிருஷ்டித்தவர், ನೀನೇ ನನ್ನ ಸೃಷ್ಟಿ நீர் ಮಾಡಿದವರು, என்னை எதிலும் கைவிட மாட்டீர். ನೀನು ನನ್ನ ಯಾವುದಲ್ಲೂ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. உம்மை தவிர எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இருக்க மாட்டார்கள். ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡೋರು என் ಯಾರು ಇರುವುದಿಲ್ಲ. காரியங்களை நடத்துவதற்கு உம்மை அன்றி வேற ஒரு சகாயமும் இல்லை ನನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕೆ ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಸಹಾಯವರು ಯಾರು என்று ಇಲ್ಲ. சொல்லி யோபு தேவனை நோக்கி புலம்புகிறான். ಈ ರೀತಿ ಹೇಳಿ ದೇವರ ಮುಂದೆ ಗೋಳಾಡುತ್ತಾನೆ. ஒருவருக்காக ஒருத்தர் நிக்கணும்னு நம்ம எப்பொழுதும் எதிர்பார்ப்போம். ಒಬ್ಬರಿಗಾಗಿ ಒಬ್ಬರು ನಿಲ್ಲಬೇಕಂತ ಯಾವಾಗ ಎದುರು எனக்கு இந்த ನೋಡುತ್ತೇವೆ. வேலையை ஒருத்தர் செஞ்சு கொடுத்தா நலமா இருக்குன்னு எதிர்பார்ப்போம். ಈ ಕೆಲಸ ಅವ್ರು ಮಾಡಿಕೊಟ್ರೆ ಚೆನ್ನಾಗಿತ್ತು ಎದುರು ನೋಡುತ್ತೇವೆ. நமக்கு ஒருத்தர் முன்ஜாமீன் போட்டு கொஞ்சம் கடன்
லோன் ஏதாவது எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். ಅಲ್ಲ ಬೇರೆಯವರು ನಮಗೆ ಮುಂಜಾಮೀನು ಹಾಕಿ ಬೇರೆ ಸಾಲನ ಸ್ವಲ್ಪ ಲೋನ್ ಎಲ್ಲ ತೆಕ್ಕೊಟ್ಟು ಚೆನ್ನಾಗಿತ್ತು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. பிரியமானவர்களே, ஆனா வேதம் சொல்லுகிறது, ಆದರೆ ವೇದ ಹೇಳುತ್ತದೆ ஒருவன் நமக்கு பிணைப்பட்டால், ಒಬ್ಬನು ನಮಗೆ ನಿಂತರೆ யாரு பிணைப்படுகிறார்களோ ಯಾರು ನಿಲ್ಲುತ್ತಾರೋ அவர்கள் அதன் வேதனையை சுமக்க வேண்டும். ಅವರ ಭಾರವನ್ನು ಹೊತ್ತಬೇಕು. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ನಾನಿತ್ಯ 11:15 ವಾಕ್ಯ ಓದಿ. நீதிமொழிகள் 11:15 வாசிங்க. அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான். ஆமா, ஒருத்தன் பிணைப்பட்டால் அவன் பாடுபட வேண்டியதா இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இவர் ரொம்ப எனக்கு நல்லா தெரியும். ಇವರು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು ನನಗೆ. இவருக்கு கொடுங்க ஐயா, லோனு கொடுங்க, ಇವರಿಗೆ ಲೋನ್ ಕೊಡಿ என்று சொல்லி ಎಂದು ಹೇಳಿ எது வேணாலும் நீங்க நம்பலாம். என்ன நம்புற மாதிரி இந்த ஆளையை நம்பலான்னு சொன்னா, ನನ್ನ ನಂಬುವಂತೆ ಮನುಷ್ಯರು ನಂಬಬಹುದು ಅಂತ ಹೇಳಿ ஏதாவது வாட்டாண்டி பண்ணிட்டா, ಇವನು ಏನಾನ ಆ ರೀತಿ ಮಾಡಿದರೆ நம்ம பேரு டேமேஜ் ஆயிடும், ನಮ್ಮ ಹೆಸರು ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ವೇದ ಹೇಳುತ್ತದೆ அந்நியனுக்காக ஒருவன் பிணைப்படுவான் என்று சொன்னால், ಅನ್ಯರಿಗಾಗಿ ಹೊಣೆಯಾದರೆ எவ்வளவு பெரிய சிநேகிதனா இருந்தாலும் சரி, ಅವನು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಸ್ನೇಹಿತನಾದರೂ ಕೂಡ, பிறந்ததிலிருந்தே நம்ம கூடயே இருந்தவனா இருந்தாலும் சரி, ಹುಟ್ಟರಿಂದ ನಮ್ಮ ಕೂಡ ಇದ್ದರೂ ಕೂಡ ಸರಿ, அவனுக்காக நீ முன்னால இருந்து பிணைப்பட்டு விட்டால், ಅವನಿಗಾಗಿ ನೀವು ಮುಂದೆ ನಿಂತು ಹೊಣೆಯಾದರೆ சொல்லுது அவன் பாடுபடுவான், ಅವನು ಬಾರೆ ಹೊಂದುತ್ತಾನೆ. ஆனபடியால் தான் யோபுக்காக யாரும் நிக்கவில்லை. ಅದಕ್ಕಿಂತ ಯೋಬುಗಾಗಿ ಯಾರು ನಿಲ್ಲಲಿಲ್ಲ. யோபு மேல வர்ற தண்டனை என் மேல வரட்டுன்னு ஒருத்தரும் நிக்கல. ಯೋಬನು ಬರಬೇಡ ದಂಡೆ ನನ್ನ ಮೇಲೆ ಬರಬೇಕು ಒಬ್ಬರು அவன் ನಿಲ್ಲಲಿಲ್ಲ. பாடுல நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு நிக்கல. ಅವನು ಬರುವಂತ ಕಷ್ಟ ನಾನು ಒತ್ತುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ನಿಲ್ಲಲಿಲ್ಲ. நஷ்டம் எனக்கு வரட்டும்னு சொல்லி அவன் நிக்கல. ಅವನು ನನಗೆ ಬರುವಂತ ಕಷ್ಟ ಅವನು ನಿಲ್ಲಬೇಕು. ಅವರ ಸ್ನೇಹಿತರೆ, சொந்த மனைவிதான், ಸ್ವಂತ ಹೆಂಡತಿನೇ, ஒருத்தனும் ಅವನோடு நிற்கவில்லை. ಒಬ್ಬರು ಕೂಡ ಅವನ ಸಂಗಡ ನಿಲ್ಲಲಿಲ್ಲ. ஒருவன் பிணைப்பட்டு நின்று விட்டால், ಒಬ್ಬರು ಹೊಣೆಯಾಗಿ ನಿಂತು ಬಿಟ್ಟರೆ அதற்கேற்ற பாடுகள் பட வேண்டும். ಅವನು ಅದು ತಕ್ಕಂತೆ ಕಷ್ಟಗಳು ಪಡಬೇಕು. பாருங்களேன், ಮತ್ತೆ ನೋಡಿ சொல்லுகிறது 17ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. 17-18ನೇ ವಾಕ್ಯ. பிணைப்படுகிறவன் புத்தியீனன், ಹೊಣೆಗಾರನು ಬುದ್ಧಿಹೀನನು. 20:16 நீங்க வாசித்தீங்கன்னா, 20:16 ಓದಿದರೆ, பிணைப்படுகிறவன் ಈ ಹೊಣೆಗಾರನು தன் வஸ்திரத்தை கூட இழந்து போவான், ತನ್ನ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಕೂಡ ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இன்னும் அநேக காரியங்களை ஞானியாகிய சாலமன் சொல்லுகிறாரு. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಜ್ಞಾನಿಯಾದ ಸೊಲೊಮೋನ್ ಹೇಳುತ್ತಾನೆ. நீதிமொழிகள் 22:26 வாசித்தீங்கன்னா, ನಾನಿತ್ಯ 27-26 ಓದಿದರೆ, பிணைப்படுவான் என்று சொன்னால் ಅವನು ಹೊಣೆಗಾರನಾದರೆ அவனை கேட்காதப்பா, நான் எல்லாம் அவனுக்கு பதில் நிக்கேன்னு சொல்லிட்டா, ಅವನ ಕೇಳಬೇಡ, ಎಲ್ಲ ನಾನು ನಿಲ್ಲುತ್ತೇನೆ ಅಂದರೆ, அவருக்கு பதிலா ஏன்டாரு என்ன நம்பு, நான் எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டா, ಅವನಿಗೆ ಬದಲಾಗಿ ನನ್ನ ನಂಬು, ನಾನು ಎಲ್ಲ ಮಾಡುತ್ತೇನೆ ಹೇಳಿದರೆ, எவ்வளவு ஐஸ்வர்யவானா இருந்தாலும் ஐஸ்வர்யத்தை இழக்க வேண்டியதா இருக்கும். ನಾವು ಎಷ್ಟು ಐಶ್ವರ್ಯ ಕೂಡ ಇದ್ದರೂ ಕೂಡ ನಾವು ಎಲ್ಲವನ್ನೂ ಕಳೆದುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ, கூட இழந்து போக வேண்டியதா இருக்கும். ಮಲಗಿಕೊಳ್ಳುವ ಆಸ್ತಿಯನ್ನು ಸಹ ನಾವು ಕಳೆದುಕೋಬೇಕು. ಮಲಿಕೊಂಡ ಆಸ್ಕೆ ಕೂಡ ಕಳೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ஆனபடியால் ஒருவருக்காக ஒருவர் பிணைப்படுவது மிகுந்த அரிதான காரியம். ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಹೊಣೆ ಆಗೋರು ಅದು ಆಗದ ಕಾರ್ಯಗಳು. ஆனால் யோபு சொல்லுகிறான், யோபு ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவரே நீங்க பிணைப்படாவிட்டால் ನೀವು ನನಗೆ ಹೊಣೆಗಾರ சிநேகிதர்கள் எனக்காக நிற்க மாட்டாங்க, ನನ್ನ ಸ್ನೇಹಿತರು ನನಗಾಗಿ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ, எனக்காக வழக்காட மாட்டாங்க, ನನಗಾಗಿ ವಿಜ್ಞಾಪಿಸುವುದಿಲ್ಲ. நீங்க பிணைப்படாவிட்டால் ನೀವು ನನಗೆ ಹೊಣೆಗಾರ ಆಗದಿದ್ದರೆ மரிக்க வேண்டியதுதான், ನಾನು ಮರಣಿಸಬೇಕು, என் சுவாசம் மூட வேண்டியதுதான், ನಾನು ಮರಣಿಸಬೇಕಾಗಿದೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ யோபின் புத்தகம் எரேமியாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். ಯೆರೆಮೀಯ 30-21ನೇ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದೋಣ. வாசிங்க. எரேமியா 30:21. அவர்களுடைய பிரபு, அவர்களின் பிரபு அவர்களில் ஒருவனாய் இருக்க, அவரில் ஒருவனாயிருந்து, அவர்களுடைய அதிபதி, அவர்கள் நடுவில் இருந்து தோன்றுவார், அவர்களுடைய நடுவிலிருந்தே தோன்றுவார், அவரை சமீபித்து வர பண்ணுவேன், அவர் என்னிடம் சமீபமாய் இருக்கும்படி சமீபித்து அவர்களை வர பண்ணுவேன், அவர் சமீபித்து வருவார், என்னிடத்தில் சேரும்படி, என்னிடத்தில் அவர்கள் எல்லோரும் சேரும்படி தன் இருதயத்தை பிணைப்படுத்துகிற, அவர் தன்னுடைய இருதயத்தை என்னோடு பிணையப்படுத்துகிற இவர் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றாரு,
ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, இதோ உங்கள் நடுவில் இருந்து ஒரு பிரபு தோன்றுவார், ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಪ್ರಭು ಬರುತ್ತಾರೆ, உங்கள் நடுவில் இருந்து ஒரு அதிபதி தோன்றுவான், ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿನ ಒಂದು ಅಧಿಪತಿ ಬರುತ್ತಾನೆ, உங்கள் நடுவில் இருந்து அவன் தோன்றினவன் ಆತ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಿಂದ ಬರುವವನು என் சமீபத்தில் அவன் கடந்து வருவான், ನನ್ನ ಸಮೀಪದಲ್ಲಿ ದಾಟಿ என் ಬರುತ್ತಾನೆ, சமீபத்தில் கடந்து வந்து ನನ್ನ ಸಮೀಪದಲ್ಲಿ ಬಂದು என்னுடைய இருதயத்தை ನನ್ನ ಹೃದಯವನ್ನು உங்களோடு பிணைய பண்ணுவான். ನಿಮ್ಮ ಕೂಡ பிணைய ಹೊಣೆಗಾರನಾಗುತ್ತಾನೆ. பண்ணுகிறவன் யார்? ಆತನು ಹೊಣೆಗಾರನಾದವನು ಯಾರು? 22வது வசனம் சொல்லுகிறது, 22ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ அப்படி ಇದೆ, அவர் என்னோடு உங்களை பிணைய பண்ணி ನಮ್ಮ ಕೂಡ ಆತನು ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡಿ நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படியாகவும் ನಾನು ನಿಮಗೆ ದೇವರಾಗಿ ಇರುವಂತೆ நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஜனமாய் இருக்கும்படியாகவும் ನೀವೆಲ್ಲರೂ ನನಗೆ ಜನರಾಗಿ ಇರುವಂತೆ அவன் செய்கிறவனாய் இருப்பான். ನಾನು ಮಾಡುವನಾಗಿ ಇರುತ್ತಾನೆ. அது யாரு? ಅದು ಯಾರು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாரு தெரியுமா? ಯಾರು ಗೊತ್ತಾ? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான். ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು அவர் ಕ್ರಿಸ್ತನೇ. நம்மோடு வாசம் பண்ணினவர். ಆತ ನಮ್ಮ ಕೂಡ ವಾಸ ಮಾಡುತ್ತಾನೆ. யோவான் எழுதின சுவிசேஷம் 1:14 சொல்கிறது, ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1:16 ಹೇಳ್ತಾ அந்த ಇದೆ, வார்த்தை நம்மோடு வாசம் பண்ணி, ಆ ವಾರ್ತೆ ನಮ್ಮ ಮಾಡಿದಲ್ಲಿ அந்த ವಾಸ ಮಾಡಿ, வார்த்தை மாம்சமாகி ಆ ವಾಕ್ಯ ಮಾಂಸವಾಗಿ நம்மோடு வாசம் பண்ணி ನಮ್ಮ ಕೂಡ ವಾಸವಾಗಿ கிருபை உள்ளவராய் ಕೃಪೆ ಉಳ್ಳವನಾಗಿ இரக்கம் உள்ளவராய் ಕನಿಕರ ಉಳ್ಳವನಾಗಿ நம்மோடு வாசம் பண்ணினார். ನಮ್ಮ ಕೂಡ ವಾಸ அவர் ಮಾಡಿದನು. நம்மோடு இருந்தபடியாலே ಆತ ನಮ್ಮ ಕೂಡ ಇರುವುದರಿಂದ பிதாவின் மகிமையை நாம் காணும்படியாய் அனுகிரகம் செய்தார். ತಂದೆ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡುವಂತೆ ಅನುಗ್ರಹ ಮಾಡಿದನು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನಾಮಿಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக வெளிப்பட்டார், ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗಾಗಿ ಪ್ರಕಟನೆ ಆದನು. நமக்காக பாடுபட்டார். ನಮಗಾಗಿ ಬಾಧೆ ಅನುಭವಿಸಿದನು. வேதம் சொல்லுகிறது, ವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ಇಬ್ರಿಯ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧಿಕಾರ பிள்ளைகள் ಓದುವಾಗ மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாய் இருந்தபடியாலே ಮಕ್ಕಳು ಮಾಂಸವು ರಕ್ತವು ಇರುವುದರಿಂದ அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் மாறினார். ಆತನು ಕೂಡ ಮಾಂಸವು ರಕ್ತವು ಬದಲಾವಣೆ ஜீவ ಆದನು. காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த நம்மை விடுவிக்கும் பொருட்டு ಜೀವ ಕಾಲವಲ್ಲ ಮರಣದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವಂತೆ அவர் தாமே மரணத்தை ருசி பார்த்தவராய் இருந்தார். ಆತನು ತಾನೇ ಮರಣವನ್ನು ರುಚಿ ನೋಡಿದನು. அவரை துதிக்கிறதான தூதர்களுக்கு அவர் கை கொடுக்கவில்லை. ಆತನು ಸ್ತುತಿಸುವಂತ ಆ ದೂತರಿಗೆ ಕೈ ஆபிரகாமை ಕೊಡಲಿಲ್ಲ. போல விசுவாசிக்கிற நமக்கு உதவி செய்யும்படி ಅಬ್ರಾಮನಂತೆ ನಾವು ನಂಬುವಂತೆ ನಮಗೆ ಸಹಾಯ நமக்கு அவர் ಮಾಡುವಂತೆ கை கொடுத்தவராய் இருந்தார். ನಮಗೆ ಆತನು ಕೈ ಕೊಡುವನಾಗಿದ್ದನು. இயேசுவானவர் நமக்காக பூமிக்கு வந்தாரு, ಯೇಸಾದವರು ನಮಗಾಗಿ ಭೂಮಿಗೆ நமக்காக ಬಂದರು. பாடுபட்டாரு, ನಮಗಾಗಿ ಬಾಧೆ ಅನುಭವಿಸಿದರು. நமக்காக சிலுவையில் மரித்தாரு, ನಮಗಾಗಿ ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮರಣಿಸಿದರು. நமக்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரு, ನಮಗಾಗಿ ಮೂರನೇ ದಿವಸ தான் ಎದ್ದನು. நமக்காகவே இருக்கிறேன் என்று சொல்லி ಆತ ನಮಗಾಗಿ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿ உலகத்தில் நடமாடினவர் ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಸುವ அவர் ಆತನು பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். ಆತನು ಪರಲೋಕದಲ್ಲಿ இப்போ ಒಯ್ಯಲ್ಪಟ್ಟನು. பரலோகத்தில் இருக்கிறதான தேவன், ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ದೇವರು, நமக்காய் பிணைப்பட்டதான அந்த தேவன், ನಮಗಾಗಿ ನಮಗೆ ನಿಂತಿರುವಂತ ದೇವರು அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ಆತನು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ಅದೇ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. உயிர் தெழுந்ததான இயேசு, ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ದೇವರು, பரம் ஏறி சென்றதான இயேசு, ಆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿದಂತ ಯೇಸು தம்முடைய ஜனத்திற்காக ತಮ್ಮ ಜನರಿಗಾಗಿ இத்தனை மேன்மையான காரியங்களை செய்ததான இயேசு, ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದಂತ ಯೇಸು நமக்காக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ಆತ ನಮಗಾಗಿ ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ அதை தான் நாம் பார்க்க போகிறோம். ಅದೇ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. எரேமியா தீர்க்கதரிசி 30:21 சொல்லுகிறார், ಯೆರೆಮೀಯ 30:21 ಹೇಳುತ್ತಾರೆ, அவர் நமக்குள் இருந்து வெளிப்பட்ட சமாதானத்தின் பிரபு, ಆತ ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರುವಂತ ಪ್ರಕಟಿಸುವಂತ நம் ಸಮಾಧಾನ நடுவிலே ಪ್ರಭು. வாசம் பண்ணினதான ஜீவனின் அதிபதி அவர். ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವಂತ ಜೀವವುಳ್ಳ ಅಧಿಪತಿ அந்த தேவனாகிய கர்த்தர் ಆ ದೇವರಾದ நாம் ಕರ್ತನು அவரோடு சேரும்படியாக, ನಾವು ಆತನ ಕೂಡ நாம் ಸೇರುವಂತೆ, அவர் அண்டை சேர்க்கப்படும்படியாக ನಾವು ಆತನ ಕೂಡ ಸೇರುವಂತೆ பிதாவின் இருதயத்தை நம்மோடு ஒப்புரவாக்கினதான தேவன், ತಂದೆ ಹೃದಯವನ್ನು ನಮ್ಮ ಕೂಡ ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡಿ நாம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாக ನಾವು ಅವರಿಗೆ ಅಪ್ಪ ತಂದೆ ಎಂದು நாம் ಕರೆಯುವಂತೆ, அவருடைய ஜனங்களாயிருந்து ನಾವು ಆತನ ಜನರಾಗಿ அவர் நம்முடைய தேவனாய் இருக்கும்படி ಆತ ನಮ್ಮ ದೇವರಾಗಿರುವುದಂತೆ நம்மை அவரோடு ஒப்புரவாக்கினவர் ಆತನ ಕೂಡ ಸಮಾಧಾನ ಪಡಿಸಿದವನು இப்போ பரம் ஏறி சென்றிருக்கிறார். ಆತನು ಮೇಲೆ ಹೋಗಿದ್ದಾನೆ. அவர் என்ன செய்கிறார்? எரேமியா 30 நீங்க வாசித்தீங்கன்னா ಯೆರೆಮೀಯ 30 ಓದಿದರೆ அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಹೇಳುತ್ತಿದೆ. நீங்க பிரியமானவர்களே வாசிங்க பாப்போம். எரேமியா 30ஆம் அதிகாரம். ಯೆರೆಮೀಯ 30ನೇ ಅಧಿಕಾರ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
ஸ்தோத்திரம். 12வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் புண்ணு ஆறாததாகவும் உன் காயம் கொடிதாயும் உன் இருக்கிறது. காயம் கொடிததாய் இருந்தது. உன் காயங்களை கட்டும்படி உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. உனக்காக ஏற்படுகிறவர்கள் ஒருவரும் இல்லை. உன்னை சொஸ்தப்படுத்தும் உன்னை சொஸ்தப்படுத்தக்கூடிய ஔஷதமும் இல்லை. 14 வாசிங்க. உன் நேசர் யாவரும் நீ எதெல்லாமோ நேசித்தாய். ನೀನು ಏನೆಲ್ಲ மண்ணை, கல்லை, மரம் இதெல்லாம் நேசித்தாய். ஆனா உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள். உன்னை மறந்து விட்டார்கள், உன்னை கைவிட்டு விட்டார்கள். உனக்கு உதவி செய்ய ஒருவரும் முன் வரவில்லை. 17வது வசனம் வாசிங்க. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற அவர்கள் உன்னை விசாரிப்பதில்லை. நீ விசாரிப்பற்றவள், தள்ளப்பட்டவள் என்று புறம்பே தள்ளிவிட்டார்கள். ஆனபடியாலே வாசிங்க 17வது வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர நான் பண்ணி உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணினேன். ನಾನು ನಿನಗೆ ಆರೋಗ್ಯವನ್ನು ಬರಮಾಡುತ್ತೇನೆ. நமக்காக பிணைப்பட்டதான தேவன் செய்த காரியம் என்ன? ನಮಗಾಗಿ ನಿಂತ ದೇವರು ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯವೇನು? தள்ளுண்டவர்களாய் இருந்ததை அறிந்தவர், ನಾವು ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವರು ತಿಳಿದುಕೊಂಡವರು, விசாரிக்கப்படாதவன் என்கிறதான தள்ளுண்டவர்களா லிஸ்ட்ல இருந்ததான நம்மை, ನಾವು ವಿಚಾರಿಸಲ್ಪಡದವರಾಗಿ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಲಿಸ್ಟ್ ಇರುವ ನಮ್ಮನ್ನು நம்மை ஆரோக்கியப்படுத்தும்படி இறங்கினார். ನಿಮ್ಮನ್ನು ಆರೋಗ್ಯ ಉಂಟು ಮಾಡಕ್ಕೆ ಇಳಿದನು. ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನ ಪುಸ್ತಕ 53ாம் அதிகாரம் 53 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது 4-5 ವಾಕ್ಯ ಓದುವಾಗ அங்கு வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ವೇದ ಹೇಳ್ತಿದೆ, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், ನಿಜವಾಗಿ ನಮ್ಮ ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದನು, நம்முடைய துக்கத்தை சுமந்தார், ನಮ್ಮ ದುಃಖವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡನು. வாசிக்க பார்ப்போம். நம்முடைய துக்கங்களை சுமந்தார். 5வது வசனம் வாசிங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நான் சுகமானோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு செய்த காரியம் என்ன? ಯೇಸು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವೇನು? நமக்கு வேண்டிய சுகத்தை கட்டளையிட்டவர், ನಮಗೆ ಬೇಕಾದ ಆರೋಗ್ಯವನ್ನು ಆಜ್ಞೆ ಮಾಡಿದನು. சரீர ஆரோக்கியம் மாத்திரமல்ல, ಶರೀರದ ಸೌಖ್ಯ நம்முடைய ಮಾತ್ರವಲ್ಲ, ஆவி ஆத்மாவில் இருக்கிற அனாரோக்கியங்களை நீக்கி போட்டு ನಮ್ಮ ಆತ್ಮ ಶರೀರ ಪ್ರಾಣದಲ್ಲಿ ಇರುವಂತ ಬಳಿನ ನೀಗಿಸಿ நம்மை தேவனோடு சுகமாய் இருக்க பண்ணினார். ದೇವನು ಕೂಡ ನಮಗೆ ಸುಖವಂತೆ நம்மை ಇರುವಂತೆ ಮಾಡಿದನು. தேவனோடு ஒப்புரவாக்கினவராய் இருந்தார். ದೇವನ ಸಂಗಡ ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡಿದನು. உயிர்த்தெழுந்ததான இயேசு செய்த காரியம் என்ன? ಎಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಯೇಸು ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯವೇನು? பிரியமானவர்களே, நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கினார். ನಮ್ಮ ತಂದೆ ಕೂಡ ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡಿದನು. ಮೊದಲೇ நாள் மரியாள் என்கிறவள், ಮೊದಲೇ ಮರಿಯಳು பிரியமானவர்களே, 7 பிசாசினால் அவதிப்பட்டவள். 7 ದೆವ್ವಗಳಿಂದ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಳು. இயேசு அவளை விடுவித்தார். ಯೇಸು ಅವಳನ್ನು ಬಿಡಿಸಿದನು. உயிர்த்தெழுந்த போது ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದಾಗ இயேசுவை பார்க்கும்படி வந்தவளை ಯೇಸು ನೋಡುವುದಕ್ಕೆ ಬಂದಾಗ இயேசு சொன்னாரு, ಯೇಸು ಹೇಳಿದರು, என்ன தொடாத, ನನ್ನ ಮುಟ್ಟಬೇಡ, நான் என் பிதாவிடத்திலும் ನನ್ನ ತಂದೆ ಬಳಿಯಲು, உங்கள் பிதாவிடத்திலும் ನಿಮ್ಮ ತಂದೆ ಬಳಿಯಲು, என் தேவனிடத்திலும் ನನ್ನ ದೇವರ ಬಳಿಯಲು, உன் தேவனிடத்திலும் நாம் போகணும். ನಿನ್ನ ದೇವರ ಬಳಿಗೂ ಹೋಗಬೇಕು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? உயிர்த்தெழுந்ததான இயேசு ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ದೇವರು நம்மை அவரோடு ஒப்புரவாக்கினவராய் இருந்தார். ಆತನ ಕೂಡ ನಮಗೆ ಸಹ ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡಿದನು. இரண்டாவது உயிர்த்தெழுந்த இயேசு செய்த காரியம் என்ன? ಪುನರುತ್ಥಾನ ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯವು ಏನು? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் ರೋಮಾಪುರ ಪತ್ರಿಕೆ 8ನೇ ಅಧಿಕಾರ 34வது வசனத்தை வாசிப்போம். 34ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. தீர்க்கிறவன் யார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே எழும்பியும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டு நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காய் வேண்டுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்ததான இயேசு ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದಂತ ಯೇಸು பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டு ತಂದೆ ಬಲಪಾಸದಲ್ಲಿ ಕುತ್ತುಕೊಂಡು நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். ನಮಗಾಗಿ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುತ್ತಾನೆ, நமக்காய் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ನಮಗಾಗಿ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. எபிரேயரின் எழுத்தாளர் இதை சொல்லுகிறார். ಎಬ್ರಿಯ ಅಕ್ಷರಗಳು ಹೇಳುತ್ತಾರೆ. 7:25 வாசிங்க பாப்போம். 7:25 ಓದಿ. மேலும்
தமது மூலமாய் தன் மூலமாக தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு தேவனண்டை வருகிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படி அவர் வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகையால் எப்போதும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರ தேவனண்டை சேருகிறவர்களுக்கு ದೇವರ ಬಳಿಗೆ ಸೇರುವವರಿಗೆ எப்பொழுது இயேசு வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். ಯಾವಾಗೂ ಯೇಸು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಇರುತ್ತಾನೆ. இயேசு நமக்காக பிணைப்பட்டவர்தான். ಯೇಸು ನಮಗಾಗಿ ಹೊಣೆಗಾರನೇ. யோபு சொல்லுகிறார், யோபு ಹೇಳುತ್ತಾನೆ, எனக்காக பரிந்து பேச ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்கும். ನನಗಾಗಿ ಮಾತನಾಡೋ ಒಬ್ಬರು என் ಇದ್ದರೆ சரீரத்தின் ಚೆನ್ನಾಗಿತ್ತು. ಅನಾರೋಗ್ಯத்தை எடுத்து போட ஒருவன் இருந்தால் நலமா ನನ್ನ இருக்கும். ಶರೀರದಲ್ಲಿ ಇರುವಂತ ಬಲಿನೆಗಳು ಎತ್ತಾಕೋದಿಗೆ ಒಬ್ಬ ಇದ್ದರೆ வேதம் ಚೆನ್ನಾಗಿತ್ತು. சொல்லுகிறது, ಅದು ವೇದ ಹೇಳುತ್ತಾ இயேசு ಇದೆ. சொல்லுகிறார், ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டவர். ನಿಜವಾಗಿ ನಮ್ಮ ಬಾಧೆಗಳನ್ನು ಆತನು ಹೊತ್ತುಕೊಂಡನು. இரண்டாவதாக ಎರಡನೇದಾಗಿ உயிர்த்தெழுந்த இயேசு செய்த காரியம் என்ன? ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಯೇಸು ಮಾಡಿದ செய்து ಕಾರ್ಯ கொண்டிருக்கிற காரியம் என்ன? ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವೇ பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ತಂದ ಬಳಿಯಲ್ಲಿ ನಮಗಾಗಿ ವಿಜ್ಞಾಪಿಸುತ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ. வேதம் சொல்லுகிறது, ವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியாலே ಆತನು ಯಾವಾಗಲೂ ಜೀವವಾಗಿ நம்மை ಇರುವಂತೆ முற்றுமுடிய ரட்சிக்கும்படியாக ನಮ್ಮನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ರಕ್ಷಿಸುವಂತೆ நமக்காய் அவர் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். ನಮಗಾಗಿ ವಿಜ್ಞಾಪಿಸುವ ಮಹಾ ಯಾಜಕನಾಗಿದ್ದಾನೆ. நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறவர். ನಮಗಾಗಿ ವಿಜ್ಞಾಪಿಸುತ್ತಾನೆ ಇರುತ್ತಾನೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ஒரு ಉಂಟಾಗಲಿ. நேரத்திலே ಆ ರಾತ್ರಿ ಜಾವದಲ್ಲಿ ஒரு நேரத்திலே ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ யாக்கோபு ಯಾಕೋಬನು தன் மாமாவை விட்டு ஓடி வருகிறான். ತನ್ನ தன் தொழில் செய்த எஜமானனை விட்டு ஓடி ತನ್ನ வருகிறான். ಕೆಲಸ ಯಜಮಾನನ ಬಿಟ್ಟು ಓಡಿ ಬರುತ್ತಾನೆ. எஜமானன் அவனை விடவில்லை. ಆ ಯಜಮಾನ ಅವನ ಬಿಡಲಿಲ್ಲ. அவனை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறான். ಅವನು ಹಿಂದಟ್ಟಿ ಓಡುತ್ತಾ அவன் ಇದ್ದಾನೆ. தனித்து மாத்திரமல்ல, ಅವನು ಒಂಟಿಯಾಗಿ ಅಲ್ಲ, தன்னோடு ஒரு கூட்டத்தை சகோதரர்களை சேர்த்து கொண்டு வருகிறான். ತನ್ನ ಕೂಡ ಒಂದು ಗುಂಪು ತಂಡವನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬರುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. யாக்கோபு கிளியாத்தில் வந்து இளைப்பாறிக் கொண்டு இருக்கும் பொழுது ಯಾಕೋಬ ಕಿಲಿಯಾತಲ್ಲಿ ಬಂದು ವಿಶ್ರಾಂತಿ லாபான் ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ 7 நாள் அவனை பின்தொடர்ந்து வந்தவன். ಲಾಬಾನು 7 ದಿವಸ ಹಿಂದಟ್ಟಿ ಬಂದನು. அவன் தன் சகோதரர்களோடு வந்தவன். ಅವನ ಸಹೋದರ ಸಂಗಡ ಬಂದವನು. இப்புறத்தில் அவன் தங்கிக் கொண்டிருந்தான். ಅಲ್ಲಿ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದನು. ராத்திரி கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், ಅಲ್ಲಿ ರಾತ್ರಿ ಕರ್ತನು ನೋಡಿ ಹೇಳಿದನು, தாசனாகிய யாக்கோபிடத்திலே ನನ್ನ ದಾಸನಾಗಿರುವ ಯಾಕೋಬನ ಬಳಿಯಲ್ಲಿ நன்மையை மாத்திரம் பேசு, ಒಳ್ಳೆಯದೇ ಮಾತನಾಡು, தீமையை பேசாத. ಕೇಡು ಮಾತನಾಡಬೇಡ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಓ ರಮ್ಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் அவர். ನಮಗಾಗಿ ವಿಜ್ಞಾಪಿಸುವ ದೇವರ ಆತನು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ அவர் ಉಂಟಾಗಲಿ. உயிரோடு இருக்கிறபடியால் ಆತನು ಜೀವವುಳ್ಳ ಇರುವುದರಿಂದ முற்றும் முடிய ரட்சிக்கும்படி ನಮ್ಮನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ರಕ್ಷಿಸುವಂತೆ நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறவர். ನಮಗಾಗಿ ಬೇಡುತ್ತಾನೆ ಇರುತ್ತಾನೆ. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 14ನೇ மீதி உள்ள ಅಧ್ಯಾಯ 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ನೀತಿ ಉಳ್ಳ 5 ಕಾರ್ಯಗಳು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿವೆ. உயிர்த்தெழுந்ததான இயேசு, ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಯೇಸು, பரத்திலே பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிற இயேசு, ಅಲ್ಲಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ತಂದೆ ಬಲಪಾಸದಲ್ಲಿ நமக்காக ಯೇಸು செய்கிற 5 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ನಮಗಾಗಿ ಮಾಡುವಂತ 5 ಕಾರ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இயேசு சொல்லுகிறார் 14:18 ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ 14:18 நான் உங்களை திக்கற்றவர்களாய் நான் விட மாட்டேன், ನಿಮ್ಮನ್ನು ಅನಾಥವಾಗಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ, நான் உங்களோடு வருவேன். ನಾನು ನಿಮ್ಮ ಕೂಡ ಬರುತ್ತೇನೆ. எல்லா சூழ்நிலைகளிலும் ನಿಮ್ಮ ಎಲ್ಲಾ ಸನ್ನಿವೇಶಗಳಲ್ಲೂ உங்களுக்கு சகாயம் செய்யும்படி ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವಂತೆ உங்களுக்காக வருகிறவனாயிருப்பேன். ನಿನಗಾಗಿ ಬರುವನಾಗಿದ್ದೇನೆ. மூன்றாவது சொல்லுகிற காரியத்தை பார்ப்போம். ಮೂರನೆಯದಾಗಿ ಹೇಳುವಂತ யோவான் ಕಾರ್ಯವನ್ನು எழுதின ನೋಡೋಣ. சுவிசேஷம் 14:12 வாசிங்க. ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 14:12 மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடி நான் பிதாவிடத்திற்கு போகிறபடியாலே என்னை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அவனும் செய்வான், இதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்கிறவனாயிருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பிதாவிடத்தில் போகிறபடியாலே ನಾನು ತಂದೆ ಬಳಿಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ. இயேசு சொல்லுகிறாரு, ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, நான்
போகிறேன், ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ, நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள். ನೀವು ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ இந்த ಕಾಯಿರಿ. இடைப்பட்ட நாட்கள்ல கர்த்தர் செய்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕರ್ತನು ಮಾಡುವಂತ ஆண்டவர் சொல்லுகிறாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் போகிறேன். எதற்காக போகிறேன்? ನಾನು ಹೋಗ್ತೀನಿ, ಏನಕ್ಕಾಗಿ நான் ಹೋಗುತ್ತೇನೆ? போகும் பொழுது ನಾನು ಹೋಗುವಾಗ நீங்கள் என்னை விசுவாசிப்பீர்கள். ನೀವು ನಮ್ಮ ನಂಬುತ್ತೀರಾ? நீங்கள் என்னை விசுவாசிக்கும் பொழுது ನನ್ನನ್ನು ನಂಬುವಾಗ நான் உங்கள் நடுவிலே செய்கிற கிரியைகள் மாத்திரமல்ல, ನಾನು ನಿಮ್ಮ ನಡುವೆ ಮಾಡುವಂತ ಕ್ರಿಯೆಗಳು இதை ಮಾತ್ರವಲ್ಲ, பார்க்கிலும் ಇದಕ್ಕಿಂತಲೂ பெரிய கிரியைகள் உங்களால் செய்ய முடியும். ಇದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ಕ್ರಿಯೆಗಳು ನೋಡಕ್ಕಾಗುತ್ತದೆ. நீங்கள் கிரியை செய்யும்படியாக ನೀವು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತೆ தேவன் கொடுக்கிற ஆலோசனையை பாருங்க. ದೇವರು ಕೊಡುವಂತ ಆಲೋಚನೆ ನೋಡಿ. 13வது வசனம் வாசிங்க பாப்போம். நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, ஜெபிக்கிறவர்களாய் கேட்கிறவர்களாக இருப்பீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக குமாரனில் பிதா மகிமைப்படும்படிக்கு அதை செய்வேன். அதை நான் செய்கிறவனாயிருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் போகிறது நல்லது, ನಾನು ಹೋಗುವುದು ಒಳ್ಳೆಯದೇ, நான் போகிறதுனாலே ನಾನು ಹೋಗುವುದರಿಂದ உங்களுக்காய் பிணைப்பட்ட தேவன் அவர் போகிறதுனாலே ನಿಮಗಾಗಿ ಹೊಣೆಗಾರನಾಗಿರುವ ನಾನು ಹೋಗುವುದರಿಂದ ஆண்டவர் சொல்லுகிறாரு, ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, பிரியமானவர்களே, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடுகிறதில்லை, ನಿಮ್ಮನ್ನು ಅನಾಥಾಗಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ. நான் போகிறதுனாலே ನಾನು ಹೋಗೋದ್ರಿಂದ நான் செய்கிற காரியம் மாத்திரமல்ல, ನಾನು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವು நீங்களும் ಮಾತ್ರವಲ್ಲ, கிரியைகளை செய்கிறவர்களாக இருப்பீர்கள். ನೀವು ಕ್ರಿಯೆಗಳು ಮಾಡುವರಾಗಿರುತ್ತೀರಾ. விசுவாசிக்கும் பொழுது ನೀವು ನಂಬುವುದರಿಂದ பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக ನೀವು மாறிவிடுவீர்கள். ಮಹತ್ವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವರಾಗಿರುತ್ತೀರಾ. விசுவாசத்தோடு நீங்கள் செய்ய வேண்டும். ನೀವು ನಂಬಿಕೆಯಿಂದ ಮಾಡಬೇಕು. தேவன் என்னோட இருக்கிறாரு, ದೇವರು ನನ್ನ ಕೂಡ ಇದ್ದಾರೆ. நான் வேலை செய்கிறது மாத்திரமல்ல, ನಾನು ಕೆಲಸ ಮಾಡೋದು ಮಾತ್ರವಲ್ಲ, என்னோடு அவர் செய்கிறவராயிருக்கிறார். ನನ್ನ ಕೂಡ ಆತನು ಮಾಡುತ್ತಾರೆ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ರಮ್ಯವರ ದೇವರ ஆண்டவர் ಮಕ್ಕಳೇ, போயிட்டாரேன்னு சொல்லி இயேசு என்னோட இல்லையே என்றல்ல, ದೇವರು ಹೋಗೋ ಬಿಟ್ಟಾರ, ಯೇಸು ನನ್ನ ಕೂಡ ಇಲ್ಲ ಅಂತ அவர் ಹೇಳಲ್ಲ, என்னோடு இருக்கிறார் என்று விசுவாசித்து ನಿನ್ನ ಕೂಡ ಇದ್ದಾರೆ ಅಂತ கிரியை ನಂಬುವಾಗ செய்ய வேண்டும். ಕ್ರಿಯೆ ಮಾಡಬೇಕು. வேதம் சொல்லுகிறது, ವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, அருமையான தேவனுடைய பிள்ளையே, ರಮ್ಯವರ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்னுடைய நாமத்தில் வேண்டுதல் செய்யும் பொழுது ನನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುವರಾದರೆ பிதா என்னில் மகிமைப்படும், குமாரனில் மகிமைப்படும்படிக்கு ತಂದೆ ತನ್ನ ಮಗನಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಪಡುವಂತೆ நீங்கள் எதை வேண்டுகொள்கிறீர்களோ ನೀವು ಏನನ್ನು ಬೇಡುತ್ತೀರೋ அது நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். ಅದು ನೀವು ಮಾಡುವರಾಗಿರುತ್ತೀರಾ. எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் இதை கொஞ்சம் விவரித்து சொல்லுகிறார். ಎಫೆಸ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಪೌಲನು ವಿವರವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. 3:20 வாசித்து பார்த்தால் ಇದು 3:20 ಓದುವುದಾದರೆ வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, நீங்கள் நினைப்பதற்கும் ನೀವು ನೆನೆಸೋದಕ್ಕೂ வேண்டுவதற்கும் ಬೇಡುವುದಕ್ಕೂ அதிகமாய் அவர் உங்களுக்குள் இருந்து ಅಧಿಕವಾಗಿ ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದ್ದು கிரியை நடப்பிக்கின்றவராயிருப்பார். ಕ್ರಿಯೆ ಮಾಡುವರಾಗಿದ್ದಾರೆ. அவருடைய அன்பிலே நீங்கள் வேரூன்றி நிற்பீர்கள் என்று சொன்னால், ಆತನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬೇರೂಡಿ ನಿಲ್ಲುವುದಾದರೆ, அவருக்குள் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், ಆತನಲ್ಲಿ அவர் ನೆಲೆವಾಗಿದ್ದರೆ உங்களை வெறுமையாய் விட மாட்டார். ಆತನು ನಿಮ್ಮ ಬರಿದಾಗಿ அவர் ಬಿಡುವುದಿಲ್ಲ. பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசுகிறது மாத்திரமல்ல, ಆತನ ತಂದೆ ಬಲಪಾಸಲ್ಲಿ உங்களை பிதாவோடு ஒப்புரவாக்கினது மாத்திரமல்ல, ನಿಮ್ಮ ತಂದೆ ಕೂಡ ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡಿದ நீங்கள் ಮಾತ್ರವಲ್ಲ, பெரிய காரியங்களை செய்யும்படியாய், ನೀವು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವಂತೆ, அவர் மூலமாய் நீங்கள் செயல்படும்படியாய், ಆತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ನೀವು ಕ್ರಿಯೆ நீங்கள் ಮಾಡುವಂತೆ, ஜெபிக்கும் போது ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ, ஆண்டவரே நீர் எனக்குள் இருக்கிறீர் என்பதை விசுவாசி, ದೇವರೇ ನೀ ನನ್ನ ಒಳಗಡೆ ಇದ್ದೀರಾ ನಾನು என் ನಂಬುತ್ತೇನೆ, மூலமாய் இந்த காரியத்தை நடப்பீங்க, ನನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿ, இந்த காரியங்களை கைகூடி வர பண்ணுங்க ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಕೈಗೂಡಿ என்று ಬರ சொல்லும் ಮಾಡಿ பொழுது, ಎಂದು ಹೇಳುವಾಗ, பிரியமானவர்களே, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் ನೀವು ನೆನೆಸುವುದಕ್ಕೂ ಬೇಡುವುದಕ್ಕೂ அதிகமாய் உங்களுக்குள் இருந்து ಅಧಿಕವಾಗಿ ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ அவர் ಇದ್ದು கிரியை செய்ய ಆತನ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು தம்முடைய வல்லமையின்படியே அதை செயல்படுத்துவார். ಆತನು ತನ್ನ ಶಕ್ತಿ ಪ್ರಕಾರವಾಗಿ ಪ್ರಕಟಿಸುತ್ತಾನೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நாலாவது அவர் செய்கிற காரியம் என்ன? ನಾಲ್ಕನೇ ಆತನು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವೇನು? 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். 16 வாಕ್ಯ. யோவான் எழுதின சுவிசேஷம் 16:7 வாசிங்க. யோவாನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 16 ವಾಕ್ಯ. நான் உங்களுக்கு உண்மையாய் சொல்லுகிறேன், நான் உண்மையா சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு நான் பிரயோஜனமாய் போகிறது இருக்கும். உங்களுக்கு நல்ல பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார், உங்களிடத்தில் வரமாட்டாரு. நான் போவேனேயாகில் நான் போகும் பொழுது அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். நான் பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்து அவரை உங்களிடத்திலே அனுப்புகிறவனாயிருப்பேன்.
ತಂದೆಯಲ್ಲಿ ಬೇಡುವುದರಿಂದ ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಕಳಿಸುವನಾಗಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டது நிமித்தம் இயேசு ஆண்டவர் எட்டல்படுவாக உங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு உங்களை பிதாவோடு ஒப்புரவாக்கினது மாத்திரமல்ல, ನಿಮ್ಮ ಬಾಧೆಗಳು ಒಟ್ಟುಕೊಂಡು ನಿಮ್ಮ ಒಂದಿಗೆ ಸಮಾಧಾನ ಮಾಡಿದ இயேசு ಮಾತ್ರವಲ್ಲ, கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டது நிமித்தம் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎಟ್ಟಲ್ಪಟ್ಟ ನಿಮಿತ್ತವಾಗಿ பிதாவோடு உங்களுக்காய் பரிந்து பேசுகிறது மாத்திரமல்ல, ತಂದೆ ಕೂಡ ನಿಮಗಾಗಿ ವಿಜ್ಞಾಪಿಸಲು ಮಾತ್ರವಲ್ಲ, இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டது நிமித்தம் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎತ್ತಲ್ಪಡುವಾಗ அவர் மாம்சத்தில் பிரியமானவர்களை பிதாவின் ராஜ்ய பரலோகத்தில் இருந்து ಈ ಮಾಂಸದಲ್ಲಿ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದು ஆவியிலே உங்களுக்குள் இருந்து கிரியை செய்கிறவராக மாத்திரமல்ல, ಆತ್ಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದ್ದು ಕ್ರಿಯೆ ಮಾತ್ರವಲ್ಲ, நான்காவதாக இயேசு சொல்லுகிறாரு, ನಾಲ್ಕನೇದು ಯೇಸು நான் ಹೇಳುತ್ತಾರೆ, பிதாவிடத்தில் போகிறபடியாலே ನಾನು ತಂದೆ ಬಳಿಗೆ ಹೋಗುವುದರಿಂದ பிதாவிடத்தில் நான் வேண்டுதல் செய்வேன், ನಾನು ತಂದೆ ಬಳಿಯಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇನೆ, அவர் உங்களோடு இருக்கும்படிக்கு, ಆತ ನಿನ್ನ ಕೂಡ ಇರುವಂತೆ, உங்களோடு என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு ಆತ ನಿಮ್ಮ ಕೂಡ ಎಂದೆಂದಿಗೂ வேறொரு ಇರುವಂತೆ பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புவார், ಒಂದೇ ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ வேறொரு ಕಳಿಸುತ್ತಾನೆ, தேற்றவாளனை உங்களிடம் அனுப்புவார். ಬೇರೆ ಒಬ್ಬ ಆಧಾರಿಕಾನ ಆತ್ಮನು அதுதான் ಕಳಿಸುತ್ತಾನೆ. நீங்க வாசிக்கிறோம். வாசிங்க ಅದೇ ಇಲ್ಲಿ பாப்போம். ಓದುತ್ತೇವೆ. பிரியமானவர்களே 16:7 வாசிங்க பாப்போம். நான் உங்களுக்கு உண்மையாய் சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றளவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் உங்களிடத்தில் அனுப்புவேன். 8ஆம் வசனம் வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் உங்கள் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை இனி குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து அவர் உணர்த்துவார். உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தது நிமித்தமாகவே ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಬಂದಿದೆ ನಿಮಿತ್ತವಾಗಿ நாம் ரட்சிக்கப்பட்டோம், ನಾವು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟோம், நாம் மனம் திரும்பப்பட்டோம், ನಾವು ಮನಸ್ಸನ್ನು ಹೊಂದಿದೆವು, ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்டோம், ಜೀವನವುಳ್ಳ ದೇವರನ್ನು பரிசுத்தம் ಅರಿತುಕೊಂಡೆವು, என்ன என்பதை அறிந்து கொண்டோம், ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ಏನನ್ನು நீதி ತಿಳಿದುಕೊಂಡೆವು, என்ன என்பதை அறிந்து ನೀತಿ கொண்டோம். ಏನನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡೆವು, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ அப்ப ಉಂಟಾಗಲಿ. நான்காவதாக தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு அனுப்பினார். ನಾಲ್ಕನೇ ದೇವರು ತನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮವನ್ನು ಕಳಿಸುತ್ತಾನೆ. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 14ನೇ ವಾಕ್ಯ நான் ಓದಿ. பிதாவை வேண்டிக் கொள்வேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் அவர் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு உங்களோடு இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய ஒரு வேறொரு தேற்றரவாளனை தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உங்களிடத்திலே தருவார். அவர் தேற்றுகிறவர். ಆತನ ಆಧರಣೆ ಮಾಡುವನು. நீ துக்கப்படும் பொழுது, ನೀನು ದುಃಖಿಸುವಾಗ, நீ துயரப்படும் பொழுது ನೀನು ಅಳುವಾಗ அவர் உங்களோடு இருக்கிற தேற்றவாளன். ಆತ ನಿನ್ನ ಕೂಡ ಇರುವಂತ ಆಧರಣೆ. இரண்டாவதாக ಎರಡನೇದಾಗಿ சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கு, ಸತ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗದಂತೆ, சத்தியத்தில் நிலைத்து நிற்கும்படியாக ಸತ್ಯದಲ್ಲಿ அவர் ನೆಲೆಗೊಳ್ಳುವಂತೆ உங்களுக்காக அனுப்பப்பட்டதானே ಆತ ನಿನಗಾಗಿ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟ சத்திய ஆவியாகிய தேவன். ಸತ್ಯ ಆತ್ಮವುಳ್ಳ ದೇವರು. 26வது வசனத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, 26ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அந்த ಓದುವಾಗ தேற்றவன் தானே ಆತನು ಸಹಾಯಕ, உங்களை சகல சத்தியத்தையும் போதித்து நடத்துகிறவராயிருப்பார். ಆತನು ಸಕಲ ಸತ್ಯವನ್ನು ಬೋಧಿಸಿ வாசிங்க ನಡೆಸುವನಾಗಿದ್ದಾನೆ. பாப்போம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டி உங்களை நடத்துகிறவர் அவரை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. பரிசுத்த ஆவியானவரை அவர் அனுப்பினார். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮವನ್ನು ಕಳಿಸಿದನು. பிதா இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து 40வது நாள்ல பிதாவின் வலது பார்சத்தில் இருந்தவர். ಯೇಸು ಆದವರು ಪುನರುತ್ಥಾನ ಆಗಿ ತಂದೆ ಬಳಿಯಲ್ಲಿ 40 ದಿವಸ ಅಲ್ಲಿ ಬಲಪಾಸದಲ್ಲಿ ಒಪ್ಪರವಾಕಿನದು ಮಾತ್ರಮಲ್ಲ, ತಂದೆ ಕೂಡ ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡಿರ ಮಾತ್ರವಲ್ಲ, ನಮಗಾಗಿ ಪರಿந்து பேசிக் கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, ನಮಗಾಗಿ ವಿಜ್ಞಾಪಿಸಲು ಮಾತ್ರವಲ್ಲ, தம்முடைய பரிசுத்த ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை நமக்காக அனுப்பினார். ನಮಗಾಗಿ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಬೇರೆ ಸಹಾಯಕ ಆತ್ಮ ನಮಗೆ ಕಳಿಸಿದನು. நாம் பரிசுத்தமாய் வாழும்படி அவர் நமக்கு போதிக்கிறவர். ನಮಗೆ ಪವಿತ್ರವಾಗಿ ಬಾಳುವಂತೆ ಆತನು ಬೋಧಿಸುವವನು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ இந்த ಉಂಟಾಗಲಿ. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் ಈ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் ಈ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ கர்த்தர் நீங்கள் எருசலேமில் போய் தரித்திருங்கள் என்று சொன்னார். ನೀವು ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಇದ್ದು ಕಾಯ್ದುಕೊಂಡಿರಿ இந்த ಎಂದು ಹೇಳಿದನು. ஆவியானவர் சுயமாய் பேசுகிறவர் அல்ல, ಈ ದೇವರ ಆತ್ಮನು ತನ್ನ
ಮಹತ್ವವಾಗಿ இயேசுவை ಮಾತನಾಡುವವನಲ್ಲ, குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறவர், ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಪ್ರಕಟಿಸುವವನು, பிதாவின் வார்த்தையை நமக்கு தெள்ளந்தெளிவாய் கொடுக்கிறவர், ತಂದೆ ಮಾತನ್ನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಕೊಡುವವನು. பிரியமானவர்களை, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அதுதான் சொல்லுகிறார். ಪೌಲನು ತಿಮೋಥಿ ಬರುವಾಗ ಅದೇ ಹೇಳುತ್ತಾನೆ. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3:15 வாசிக்கும் பொழுது 1 ತಿಮೋಥಿ 3:15 ಓದುವಾಗ, தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே 2 தீமோத்தேயும் 3:16 மன்னிக்கணும். 2 ತಿಮೋಥಿ 3:16 கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ள 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே நமக்கு அருளப்பட்டது. ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. பிதாவானவர் குமாரனுக்கு வார்த்தையை வெளிப்படுத்தினார். ತಂದೆಯಾದ ದೇವರು ಮಗನಿಗೆ ತನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದನು. சொன்னார், நான் சுயமாய் பேசுவதில்லை. ಯೇಸು ಹೇಳಿದನು, ನಾನು ಸ್ವಂತವಾಗಿ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. அனுப்பினவர் எனக்கு சொன்னதை நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿದ ಆತನು ಹೇಳುವುದೇನೆ ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. பரிசுத்த ஆவியை குறித்து இயேசு சொல்லுகிறார், ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಬಗ್ಗೆ ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, அவர் சுயமாய் பேச மாட்டார். ಆತನು ಸ್ವಂತದಾಗಿ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. என்னிடத்தில் கேள்விப்பட்டதையே உங்களுக்கு அவர் சொல்லுவார். ನನ್ನ ಹತ್ರ ಹೇಳಿದನ್ನು ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. குறித்தே அவர் சாட்சி கொடுக்கிறவராக, ನನ್ನ ಬಗ್ಗೆನೇ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இயேசுவை அறிந்து கொள்ளவும், ಯೇಸುವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತೆ, உபதேசத்தில் நாம் நடக்கவும், ತಂದೆಯಾದ ಉಪದೇಶದಲ್ಲಿ ನಾವು தேவன் நமக்கு தந்த பரிசுத்த ஆவியானவர், ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು பரிசுத்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். ಈ ಪರಿಶುದ್ಧವಾದ ವೇದವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. எதற்காக இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறாரு? ಏನಕ್ಕಾಗಿ ವೇದವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? சீர்படும்படியாய், ನಾವು ಸರಿಯಾಗುವಂತೆ, தேவனுக்குள் ஸ்திரப்படும்படியாய். ದೇವರಲ್ಲಿ ನಿಲ್ಲುವಂತೆ. வாசிங்க பாப்போம். ವಾಕ್ಯ ನೋಡಿ. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்யும்படியாக தகுதி உள்ளவனாய் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. பிரயோஜனமாய் இருக்கதான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தாமே, பரிசுத்த ஆத்மனு தானே பிரியமானவர்களை தாம் தெரிந்து கொண்டதான தம்முடைய ஜனங்கள் மூலமாக தான ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತ ತಮ್ಮ ಜನರ ಮುಖಾಂತರವಾಗಿ இந்த வேத வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ಇಲ್ಲಿ ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಯೇಸುவானவர் பிரியமானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டது நிமித்தம், ಯೇಸು ಆತವನ್ನು ಎತ್ತಲ್ಪಡುವಾಗ அவர் நமக்கு அருளி இருக்கிற காரியம் என்ன? ಆತನು ಅನುಗ್ರಹಿಸಿದ ಕಾರ್ಯವೇನು? பிதாவோடு ஒப்புரவாக்கினது மாத்திரமல்ல, ಆತನ ತಂದೆ ಕೂಡ ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡಿ நமக்காய் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறது மாத்திரமல்ல, ನಮಗಾಗಿ ವಿಜ್ಞಾಪಿಸಲು ಮಾತ್ರವಲ್ಲ, பிரியமானவர்களே, மூன்றாவதாக வேதம் சொல்லுது, அவர் செய்த கிரியைகளை காட்டிலும் அதிகமான கிரியைகளை காணும்படியாக மாத்திரமல்ல, ಅವರು ಮಾಡುವಂತ ಕ್ರಿಯೆಗಳು ಅಧಿಕವಾಗಿ ಮಾಡುವಂತ ಕ್ರಿಯೆಗಳು ಮಾತ್ರವಲ್ಲ, ನಾಲ್ಕನೇದಾಗಿ பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಮ್ಮ ಕೂಡ ಇದ್ದು விரும்புகிற வழியிலே நாம் நடக்கும்படியாய், ಆತನು ಇಷ್ಟಪಡುವಂತೆ ನಾವು ನಡೆಯುವಂತೆ, ಐದನೇದಾಗಿ யோவான் எழுதின சுவிசேஷம் 14:27 வாசிப்போம். யோவான் ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அஞ்சாவதாக ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? ಐದನೇದಾಗಿ ದೇವರು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವೇನು? ಯೇಸು எடுத்துக்கொள்ளப்பட்டது நிமித்தம், ಯೇಸು ಎತ್ತಲ್ಪಡುವ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು போகிறது நல்லது, ನಾನು ಹೋಗೋದು ಒಳ್ಳೆಯದು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? போகிறதுனாலே ನಾನು ಹೋಗೋದ್ರಿಂದ சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், ಸಮಾಧಾನವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೇನೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. சமாதானம் உங்கள் நடுவிலே வைத்து போகிறேன். ನಾನು ಶಾಂತಿಯನ್ನು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ அந்த ಇಡುತ್ತೇನೆ. சமாதானம் எங்கே? ಆ ಶಾಂತಿ ಎಲ್ಲಿ? நீங்க ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66:10 வாசித்தால், ஏசாயா 66:10 ஓதிದರೆ இந்த சமாதானம் எது என்றது தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ಈ ಸಮಾಧಾನ ಯಾವುದೆಂದು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, எருசலேமை நேசிக்கிற நீங்கள் ಯೆರೂಸಲೇಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರು ನೀವು அவளோடு
சந்தோஷமாய் இருப்பீர்கள். ಆಕೆ ಒಂದಿಗೆ ಆನಂದಿಸಿರಿ. அவளை குறித்து களி கூறுகிறவர்களாய் இருப்பீர்கள். ಅವಳ ವಿಷಯದಲ್ಲಿ ಹರ್ಷಗೊಳ್ಳಿರಿ. நீங்கள் எல்லோரும் ನೀವು ಎಲ್ಲರೂ அவளோடு கூட ಅವಳ ಕೂಡ மிகவும் மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள். ತುಂಬಾ ಹರ್ಷಗೊಳ್ಳುವರಾಗಿರುತ್ತೀರಿ. இந்த எருசலேம் எது? ಈ ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಯಾವುದು? வேதம் சொல்லுகிறது, ವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, இந்த எருசலேமிலே ಈ ಯೆರೂಸಲೇಮಲ್ಲಿ சமாதானத்தை நதியை போல வர பண்ணுவேன். ಈ ಸಮಾಧಾನವನ್ನು ನದಿಯಾಗಿ ನಾನು ಬರಮಾಡುತ್ತೇನೆ. தீர்க்கதரிசன புத்தகம் 66:12 வாசிங்க பாப்போம். 66:12. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ராஜ்யங்களின் மகிமையை, அந்த ராஜ்யத்தின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆறை போலவும் வர பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. தேவன் தம்முடைய சமாதானத்தை வைத்து போனார். ದೇವರು ತಮ್ಮ ಶಾಂತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು அந்த ಹೋಗುತ್ತಾನೆ. சமாதானம் என்ன? ಆ ಶಾಂತಿ ಏನು? தேவனுடைய எருசலேம். ಅದು ದೇವರ எருசலேம் என்ன? ಆ ಯೆರೂಸಲೇಮ್ ಏನು? தேவனுடைய நகரம். ದೇವರ ನಗರ. அந்த நகரத்திலே ಆ ನಗರದಲ್ಲಿ கடந்து வரும் பொழுது ನೀನು ದಾಟಿ ಬರುವಾಗ ராஜ்யத்தின் மகிமை காணப்படும். ನಿನ್ನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಆ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. அந்த ராஜ்யத்துக்குள் நீ கடந்து வரும் பொழுது ಆ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ದಾಟಿ ಬರುವಾಗ தேவ சமாதானம் அந்த இடத்தில் உண்டாகும். ದೇವ ಸಮಾಧಾನ ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. அந்த ராஜ்யம் என்ன? ಆ ರಾಜ್ಯವು ಯಾವುದು? நீங்கள் பிரியமானவர்களே, சங்கீதத்தின் புஸ்தகம் ಆ ಕೀರ್ತನೆ 36:8 நீங்கள் வாசித்தால் 36:8 ಓದುವಾಗ வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, உம்முடைய ஆலயத்தில் அந்த பேரின்ப நதி இருக்கின்றது. ನಿನ್ನ ಆಲಯದಲ್ಲಿ ಆ ಹೆಸರು ಉಳ್ಳ ನದಿ ಇದೆ. தேவனுடைய ஆலயம் தான் ದೇವರ ಆಲಯವೇ சமாதானத்தின் நகரம். ಅದು ಸಮಾಧಾನವಾದ ನಗರ. ಐದನೇದು, பிரியமானவர்களே, தேவன் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியாலே ದೇವರು ತನ್ನ ತಂದೆಯ ಬಲಪಾರ್ಶ್ವದಲ್ಲಿ ಇರುವಾಗ தம்முடைய ஆலயத்தை ஸ்தாபித்தவராயிருக்கிறார். ದೇವರು ತನ್ನ ಆಲಯವನ್ನು ಸ್ಥಾಪಿಸುತ್ತಾರೆ. இது மனுஷனால் ஸ்தாபிக்கப்பட்டதல்ல. ಇದು ಮನುಷ್ಯರಿಂದ ಸ್ಥಾಪಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲ. மனுஷர்கள் கூடி வருகிற ஒரு கூட்டமும் அல்ல. ಮನುಷ್ಯರು ಕೂಡಿ ಬರುವಂತ ಒಂದು ಗುಂಪು ಅಲ್ಲ. தேவன் தம்முடைய ஜனங்களை, ದೇವರು ತಮ್ಮ ಜನರನ್ನು மீட்டுக் கொண்டதான ஜனங்கள், ತಾನು ವಿಮೋಚಿಸಿದಂತ தம்முடைய ಜನರನ್ನು வழிகளில் நடக்கும்படியாக ತಮ್ಮ ದಾರಿಗಳಲ್ಲಿ ನಡೆಯುವಂತೆ ஸ்தாபித்ததான அவருடைய நகரமாயிருக்கிறது. ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿದಂತ ಆತನ ನಗರವಾಗಿದೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அதுதான் பவுல் 1 தீமோத்தேயு 3:15 சொல்லும்போது சொல்லுகிறார், ಅದೇ ಪೌಲನು 1 ತಿಮೋಥೆಯ 3:16 ಹೇಳ್ತಾನೆ, நான் தாமதிப்பேன் ஆணையில் ನಾನು ತಡೆವಾಡದಾದರೆ கர்த்தருடைய வீட்டை குறித்து நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டும். ಕರ್ತನ ಮನೆಯ ಬಗ್ಗೆ ಒಂದು ರಹಸ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. அந்த வீடானது ಆ ಮನೆಯು ஜீவனுள்ள தேவனுடைய ಜೀವವುಳ್ಳ ದೇವರು வீடா இருக்கிறது. ಅದು ದೇವರ ಮನೆಯಾಗಿದೆ. அது சத்தியத்துக்கு தூணா இருக்கிறது. ಅದು ಸತ್ಯಕ್ಕೆ ಸ್ತಂಭವಾಗಿದೆ. அது சத்தியத்திற்கு ஆதாரமாய் ಅದು இருக்கிறது. ಸತ್ಯಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿದೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. தேவன் தம்முடைய சபையை ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். ದೇವರು ತನ್ನ ಸಭೆಯನ್ನು ಸ್ಥಾಪನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. சபைக்குள் நீ கடந்து வரும் பொழுது ಆ ಸಭೆಯೊಳಗೆ ಬರುವಾಗ வாழ்க்கையிலே சமாதானத்தை நதியை போல கொடுப்பார். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಶಾಂತಿಯನ್ನು ನದಿಯಾಗಿ ಕೊಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கலங்கி வந்த அன்னாளுடைய கண்ணீரை துடைத்த தேவன், ಅಣ್ಣನ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸಿದ ದೇವರು ஆலயத்துக்கு வருகிறதான தம்முடைய பிள்ளைகளை, ಆಲಯಕ್ಕೆ ಬರುವ ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು தம்முடைய பேரின்ப நதியினால் தாகத்தை ತನ್ನ தீர்ப்பார். ಹೆಸರು ಉಳ್ಳ ನದಿಯಾಗಿ ದಾಗವನ್ನು ஆண்டவர் சொன்னாரு, ಅದೇ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, சமாதானத்தை உங்க நடுவிலே வச்சிருக்கிறேன். ಶಾಂತಿ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಡುತ್ತೇನೆ. நம்முடைய தேவனுடைய ஆலயத்தை நீங்க நேசிக்கும் போது ದೇವರ ಆಲಯವನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವಾಗ வாழ்க்கையிலே சமாதானம் இருக்கும். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಉಂಟು. ஆலயத்தை புறக்கணிக்கும் போது ಆಲಯವನ್ನು ನಾವು ತಳ್ಳುವಾಗ சமாதானம் கேடு உண்டாகும். ಅದು ಶಾಂತಿಯನ್ನು ಕೇಡು ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஆலயம் சமாதானத்தின் நகரம். ನಿಮ್ಮ ಆಲಯವು ಸಮಾಧಾನ ನಗರವು. வேதம் சொல்லுகிறது, ವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, அவர் பரம் ஏறி சென்றபோது சொன்னார், ಆತನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿ ಹೇಳಿದನು, நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். ನಾನು ನಿಮಗೆ ಶಾಂತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೇನೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஆறாவது அவர் செய்த காரியம் என்ன? ಆರಾಧ ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯ யோவான் எழுதின சுவிசேஷம் 14:28 வாசிப்போம். யோಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ நான் 14:28. போவேன் என்றும் நான் போகிறேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் திரும்ப உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் நான் சொன்னதை கேட்டிருக்கிறீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் ஏன்ட்ட அன்பா இருந்தால் பிதாவினிடத்திற்கு
போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ಯೇಸು சொல்லுகிறாரு, ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் பிதாவிடத்தில் போகிறேன், நான் ತಂದೆ ಬಳಿಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ. நான் போகிறதுனாலே, ನಾನು ಹೋಗೋದ್ರಿಂದ உங்களுக்குள் நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்து விட்டால், ನೀವು ನನ್ನ ಬಳಿಗೆ ಪ್ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದು ಬಿಟ್ಟರೆ நிச்சயமாகவே உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். ನಾನು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ நான் ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஏன் என்று சொன்னால், ಅದು ಏನಂದರೆ நான் போய் மீண்டும் வருகிறவனாயிருப்பேன். ನಾನು ಹೋಗಿ ಮತ್ತೆ ಬರುತ್ತೇನೆ. வெளிப்படுத்தலின் புத்தகம் 22:12 சொல்லுகிறது, ಪ್ರಕಟಣೆ 22:12 ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, பிரியமானவர்களே, அவர் வரும் பொழுது ಆತನು ಬರುವಾಗ வெறுமையாய் வரமாட்டார். ಆತನು ಬರಿಯಾಗಿ இதோ ಬರುವುದಿಲ್ಲ. சீக்கிரமாய் வருகிறேன், ಇಗೋ ಜಲ್ದಿ ಬರುತ್ತೇನೆ. அவனவனுக்குரிய கிரியைக்கு தக்கதான பலன், ಅವನವನ ತಕ್ಕ ಕ್ರಿಯೆಗಳು ತಕ್ಕಂತ ಫಲವು, ಪ್ರತಿಫಲವು என்னோடு கூட வருகிறது, ನನ್ನ ಕೂಡ ಬರುತ್ತದೆ. அப்ப போகிறதான இயேசு சொல்லுகிறாரு, ಹೋಗುವಂತ ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, பிதாவிடத்தில் போகிறதுனாலே ನಾನು ತಂದೆ ಬಳಿಗೆ ಹೋಗೋದ್ರಿಂದ நீங்கள் சந்தோஷப்படுங்கள். ನೀವು ಸಂತೋಷ ಪಡಿ. காரணம், நீங்கள் கிரியை செய்யும் பொழுது ನೀವು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಾಗ அதற்குரிய பலனை நான் உண்டாக்குவேன். ಅದನ್ನು ಫಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತೇನೆ. அதிக கிரியை செய்யும் பொழுது ಅದನ್ನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಾಗ உங்களுக்கு பிரதிபலனும் உண்டாகிறதா இருக்கும். ನಿಮಗೆ ಪ್ರತಿಫಲನು ಉಂಟಾಗುತ್ತದೆ. இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார். ಯೇಸು ಒಂದು ಸಾಮ್ಯವನ್ನು ஒரு ಹೇಳುತ್ತಾರೆ. ஐஸ்வர்யவான் ಒಬ್ಬ ಐಶ್ವರ್ಯವಂತನು ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ಒಂದು ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ದೂರ ದೇಶத்துக்கு கடந்து போகிறான். ದೂರ ದೇಶಕ್ಕೆ ಪ್ರಯಾಣ அவன் ಮಾಡಿದನು. போவதற்கு முன்பாக ಅವನು ಹೋಗೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ சிலருக்கு 5 தாளந்தை கொடுத்தான், ಕೆಲವರಿಗೆ 5 ತಾಳಂತ ಕೊಟ್ಟನು, சிலருக்கு 2 ராத்தலை கொடுத்தான், ಕೆಲವರಿಗೆ 2 ತಾಳಂತ ಕೊಟ್ಟನು, சிலருக்கு 1 ராத்தலை கொடுத்தான். ಕೆಲವರಿಗೆ 1 ತಾಳಂತ அருமையான ಕೊಟ್ಟನು. தேவனுடைய பிள்ளையே, ರಮ್ಯವಾದ ದೇವರ அவன் ಮಕ್ಕಳೇ, அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை கொண்டு ಅವನವನಿಗೆ ಕೊಡುವಂತ ಕೃಪೆ ಕೊಟ್ಟು சிலர் பிரயாசப்பட்டார்கள். ಕೆಲವರಿಗೆ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರು. இசை வாசிக்கிறவர்கள் இசையிலே பிரயாசப்பட்டார்கள், ಬಾರಿಸುವವರು ಅದರಲ್ಲಿ ಸಂತೋಷ பாடுகிறவர்கள் பாடுகிறதிலே பிரயாசப்பட்டார்கள், ಆಡುವವರು ಆಡೋದಲ್ಲಿ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರು. சபையை ஐக்கியப்படுத்துவதிலே ஐக்கிய பிரயாசப்பட்டார்கள், ಸಭೆಯನ್ನು ಐಕ್ಯಪಡಿಸುವಲ್ಲಿ ಕಷ್ಟಪಟ್ಟರು. சுவிசேஷம் சொல்லுகிறவர்கள் அதற்கேற்ற பிரயாசப்பட்டார்கள், ಸುವಾರ್ತೆ ಹೇಳುವವರು ಅದಕ್ಕಾಗಿ ಕಷ್ಟಪಟ್ಟರು. ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள் அதற்கேற்ற பிரயாசப்பட்டார்கள். ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವವರು ಅದಕ್ಕಾಗಿ ಕಷ್ಟಪಟ್ಟರು. அவர் அவர்களுக்கு கொடுத்த ராத்தலை வைத்து ಅವರು ಕೊಡುವಂತ ತಳಂತ அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். ಅವರು ಕಷ್ಟಪಟ್ಟರು. தூர தேசத்துக்கு போனதான அந்த ஐஸ்வர்யவான் ದೂರ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಒಂದು ಐಶ್ವರ್ಯವಂತನು திரும்பி வந்தபோது ಮತ್ತೆ ಬರುವಾಗ தாங்கள் செய்ததான கிரியைகள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்தார். ಅವರು ಮಾಡುವಂತ ಕ್ರಿಯೆಗಳು ಎಲ್ಲ ಅವರು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು. அப்பொழுது அந்த ராஜா ಅವಾಗ ರಾಜ அவர்களுக்கு வேண்டியதான கனத்தை கொடுத்தார். ಅವರವರಿಗೆ ಬೇಕಾದ ಗೌರವವನ್ನು புரிந்து கொண்டவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பாவங்களுக்கு மரித்து ನಮ್ಮ ಪಾಪಗಾಗಿ ಸೆತ್ತು ரட்சிப்பை கொடுத்ததான தேவன் ರಕ್ಷಣೆ ಕೊಡುವಂತ ದೇವರು பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ತಂದೆ ಬಲಪಾರ್ಶ್ವದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. எதற்காக வீற்றிருக்கிறார் என்றால், ಏನಕ್ಕಾಗಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾನೆ ಅಂದರೆ என்ன கிரியைகளை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறோம் என்பதை பார்ப்பதற்காக. ನಾವು ಏನು ಕ್ರಿಯೆಗಳು ನಡೆಸುವಂತೆ ನೋಡುವುದಕ್ಕಾಗಲ್ಲ. சீக்கிரமாய் வரப்போகிறார். ಆತನು ಶೀಘ್ರವಾಗಿ ಬರುತ್ತಾನೆ. 1 கொரிந்தியரின் புத்தகம் 15:58 சொல்லுகிறது. 1 ಕೊರಿಂಥ 15:58 ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. வாசிக்க பார்க்கலாம். எனக்கு பிரியமான சகோதரரே, எனக்கு பிரியமான சகோதரர்களே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயிருந்து அசையாதவர்களாக கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆண்டவரே, பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல கை கொட்டி ஏழு. ஆண்டவருக்கு ஏற்ற கிரியைகளிலே ದೇವರಿಗೆ ತಕ್ಕಂತ ಕ್ರಿಯೆಗಳು பெருகுகிறவர்களாயிருங்க. ನೀವು ಹೆಚ್ಚಾಗುವರಾಗಿರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேலை செய்யறதுல அதிகப்பட்டால் ಕೆಲಸ ಮಾಡುವಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿದ್ದರೆ உலகத்துல அதிகமான பணம் கிடைக்கும். ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಅಧಿಕವಾಗಿ ಹಣ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. என் மக ஊருக்கு போறான்னு சொல்லி ನನ್ನ ಮಗನ ಕೆಲಸಕ್ಕೆ ಊರಿಗೆ ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ಪ್ರೀಮನ ಅವಳಿಗೆ ಪಣಂ ಕೊಡ್ತಾ ಅನ್ಪಣೆ. ಅವ್ರಿಗೆ ಮಗಳಿಗೆ ಹಣ ಕೊಟ್ಟು ಕಳಿಸಿದರು. புது நோட்டா கொடுத்தாங்க. ಹೊಸ ನೋಟು ಕೊಟ್ಟೇನು. 50 ரூபாய் புதுசு, 50 ರೂಪಾಯಿ ಹೊಸದು. ಎಲ್ಲ ನಮ್ಮ ಇಂಡಿಯಾ ಗವರ್ಮೆಂಟ್ ರಿಸರ್ವ್ಡ್ ಬ್ಯಾಂಕ್ உள்ளதுதான். ಎಲ್ಲ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿರುವ ರಿಸರ್ವ್ ಬ್ಯಾಂಕ್ ಅಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದು. 100 ரூபாய் புதுசு, 100 ರೂಪಾಯಿ ಹೊಸದು. ಅವட்ட பிக் பாக்கெட் அடிச்சிராங்க. 500 ரூபாயிலயும் புதுசு. ಪಿಕ್ ಪ್ಯಾಕೆಟ್ ಹೊಡಿಬೇಡಿ, 500 ರೂಪಾಯಿ ಕೂಡ ಹೊಸದು.
எல்லாம் புதுசு தான் கொடுத்து விட்டேன். ಎಲ್ಲಾನು ಹೊಸದೇ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟೇನು. நேபாள் தாண்டின பிறகு ನೇಪಾಳ ದಾಟಿದ ಕೂಡಲೇ எல்லாம் புது நோட் புக்கா மாறிடுச்சு. ಎಲ್ಲ ಹೊಸ ನೋಟ್ ಬುಕ್ ಬದಲಾವಣೆ அங்க ಆಯ್ತು. இருந்து ஃபோன் பண்றா, ಅಲ್ಲಿಂದ ಫೋನ್ ಮಾಡುತ್ತಾರೆ, பாப்பா பணம் செல்லாது, ತಂದೆ ಹಣ ಹೋಗೋದಿಲ್ಲ. செருப்பு வாங்கணும். இங்க நான் ஷூ போட்டு வந்த நான் கொண்டு வந்த செருப்பு காட்டுக்குள்ள நடக்க முடியல. ನಾನು ತಂದ ಚಪ್ಪೆ ಕಾಡಲ್ಲಿ ನಡೆಯೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. இது கன்னடத்துல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆமா, என்னால காட்டுக்குள்ளேயும் மலையிலையும் நடக்க முடியல, செருப்பு வாங்கணும், காசு இல்லை. நேபாள் பணம் இருந்துச்சு, நேபாள் பணம் கொஞ்சம் நான் மாத்திட்டு வந்தேன். அந்த பணம் வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கி இந்த இடத்துக்கு ஸ்தாபனத்துக்குள்ள வர்றதுக்குள்ள அது காலி ஆகி போச்சு. இப்போ எனக்கு வாங்குறதுக்கு இல்லை. இல்லையா? அல்லேலூயா. பூமியில் எத்தனை பேர் கோடீஸ்வரபா இருக்கீங்க? நீங்க ಭೂಮಿಲಿ ಎಷ್ಟು ಜನ ಕೋಟೀಶ್ವರ ಆಗಿದ್ದೀರಾ? வசதியா எனக்கு ஒரு வீடு இருக்கு, வசதியா 4 நகை இருக்கு, வசதியா இதெல்லாம் இருக்கு. இந்தியா பார்டர் தாண்டினாலே உங்க நோட்டு செல்லாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்ன அல்லேலூயா வர மாட்டேங்குது? ಏನು அல்லேலூயா ಬರುತ್ತಾ ಇಲ್ಲ? பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ, பூமியில ஐஸ்வர்யவானா இருக்காதீங்க, ಭೂಮಿಲಿ ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿರಿ. தேவனிடத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருங்க. ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿರಿ. பூமியில நம்ம வாழ்றது பாஸ்டருக்காக ஒரு 150 வருஷம் ஒண்டிதான். ಅದನ್ನ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬಾಳುವರು 150 ವರ್ಷ ಮಾತ್ರ. விசுவாசி சீக்கிரம் போயிட்டா நமக்கு கஷ்டம் ஆயிப்போம். ஒரு 150 வருஷம் தான். ஆனா பரலோகத்துல நித்திய காலமா இருக்கணும். ಆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿತ್ಯ அங்க போக ಕಾಲವಿರುತ್ತೆ. வேண்டிய நோட்டுகள் எல்லாம் சம்பாதிக்கணும். ಅಲ್ಲಿ ಹೋಗುವಂತ ನೋಟುಗಳೆಲ್ಲ ಸಂಪಾದನೆ ಮಾಡಬೇಕು. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அங்க போய் சம்பாதிக்க முடியாது. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಸಂಪಾದನೆ பூமியிலே ಮಾಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ ನೀವು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಏನು ಬಿತ್ತುತ್ತೀರೋ பரலோகத்தில் அதை நீங்கள் அறுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಕುಯ್ಯುವವರಾಗಿದ್ದೀರಾ. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் ಫಿಲಿಪ್ಪ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ பிரியமானவர்களே 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 4:17 ವಾಕ್ಯ ಓದಿ. உபகாரத்தை நான் உங்களிடத்திலிருந்து ஏதோ ஒரு உபகாரம் உண்டாக வேண்டும் என்று இதை நான் சொல்லவில்லை. நாடாமல் உங்கள் கண்களுக்கு பலன் பெருகும்படியே உங்கள் நாடுகிறேன். கண்களுக்கு அல்ல, உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே இதை நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ பவுல் ಉಂಟಾಗಲಿ. சொல்லுகிறாரு, ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, பிலிப்பியரே, பிலிப்பியரே, நான் தெசலோனிக்காவுக்கு போயிருந்த போது, ನಾನು தெசலோனிಕೆ ಹೋಗುವಾಗ, மெக்கதோனியாவுக்கு போயிருந்த போது, ಮೆಕೆದೋನಿಯಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ நீங்கள் எனக்கு பணம் அனுப்பினீர்கள். ನೀವು ನನಗೆ ಕಾಸನ್ನು ಕಳಿಸಿದ್ದೀರಾ. அந்த பணமானது ಆ ಹಣವು நான் ஊழியத்தில் செலவழித்தேன். ನಾನು ಸೇವೆಗಾಗಿ இதை ಖರ್ಚು நான் ಮಾಡಿದೆ. செலவழித்தபடியாலே ಖರ್ಚು ಮಾಡುವುದರಿಂದ இன்னும் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி நான் இதை எழுதி வைக்கவில்லை. ನಾನು ಏನೋ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಬರೆದಿಕ್ಕಲಿಲ್ಲ. நீங்கள் கொடுத்தது வீணாய் போகவில்லை. ನೀವು ಕೊಟ್ಟಿದ್ದು ವ್ಯರ್ಥವಾಗಿ தேவனுடைய ಹೋಗಲಿಲ್ಲ. ராஜ்யத்திற்கென்று கொடுத்ததான காணிக்கைகள், ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಕೊಡುವಂತ நீங்கள் ಕಾಣಿಕೆ, செலுத்தினதான காணிக்கைகள், ನೀವು ಕೊಡುವಂತ நீங்கள் ಕಾಣಿಕೆಗಳು, செலுத்தினதான தசம பாகங்கள், ನೀವು ಕೊಡುವಂತ ದಶಮ கர்த்தருடைய ಭಾಗಗಳನ್ನು நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அது தேவனுடைய கணக்கிலே இருக்கிறது. ಅದು ದೇವರ ಲೆಕ್ಕಾಚಾರದಲ್ಲಿ ಇದೆ. அல்லேலூயா, அல்லேಲೂಯಾ, அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கணக்குல என்ன இருக்குங்க? ನಮ್ಮ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಏನಿದೆ? கோயிலுக்கு போடணும்னா ಆಳಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಾದರೆ நல்ல சுருட்டின நோட்டை போடுறோம். அதை இது கன்னடத்தில் வேண்டாம்ப்பா, சுருட்டின நோட்டை பிரிக்கிறதுக்குள்ள கிழிஞ்சு போகுது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருவேளை நான் இவ்வளோலாம் காணிக்க போட்டிருக்கேன்ல, பரலோகத்தில் போகும்போது அங்கே உட்காருவேன்னு சொன்னா, வீல் இல்லாத ஸ்கூட்டரை கொடுத்தா எப்படி இருக்கும்? வீல் இல்லாத ஸ்கூட்டரில் ஓட்டியிருக்கீங்களா? ಚಕ್ರ ಇಲ್ಲದೆ ಗಾಡಿಯನ್ನು ಓಡಿ இடத்துல பேடா. ஆமாம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. சிலவங்க அரை நோட்டை போடுறாங்கங்க. அங்கே போய் பிரியமானவர்களே, நாங்கள் இங்கே பெங்களூரில் நல்லா இருக்கு, கிழிஞ்ச சட்டை போட்டால் தான் பணக்காரன்னு அர்த்தம், நிக்கர் போட்டான்னா ஐடி எம்ப்ளாயின்னு அர்த்தம், முழு பேண்ட்டு க்ளீனாக போட்டான்னா பிரியமான ஏதோ ஒரு குமஸ்தா வேலை செய்கிறார் போல், ஒரு பியூன் வேலை செய்கிறார் போலன்னு அர்த்தம். பாதி நிக்கர் பாதி சடெல்லாம் வளர்ந்து கிடந்துச்சுன்னா அவன் பெரிய ஐடி கம்பெனி ஓனர்னு அர்த்தம். அல்லேலூயா. அது பூமியில். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரலோகத்துக்கு போகும்போது நம்ம எப்படி இருப்போம்? ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವ ನಾವು ಯಾವ ರೀತಿ வேதம் ಇರ್ತೇವೆ? சொல்லுது, ವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, உங்களுடைய கணக்கு பரலோகத்தில் இருக்கிறது. ನಿಮ್ಮ ಲೆಕ್ಕವು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇದೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ பவுல் ಉಂಟಾಗಲಿ. சொல்லுகிறாரு, ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, நீங்கள் கொடுத்தது,
ನೀವು ಕೊಡೋದು. நான் ஏன் தைரியமா சொல்றேன் இதுன்னா, ನಾನು ಏನಕ್ಕೆ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ ಅಂದರೆ பிரியமானவர்களே, நீங்கள் போடுகிற காணிக்கைகள் ನೀವು ಹಾಕುವಂತ ಕಾಣಿಕೆಯನ್ನು கணக்கற்றதல்ல, ಅದು ಲೆಕ್ಕಾಚಾರ ಇಲ್ಲದಲ್ಲ. அநேக ஊழியர்களை தாங்குகிறது. ಅನೇಕ ಸೇವಕರಿಗೆ அநேக இடத்துல ಸಹಾಯವಾಗಿದೆ. ஆராதிக்கும்படியாய் ஆராதனையின் இடத்தை பாதுகாக்கிறது. ಅನೇಕರು ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತೆ ಆರಾಧನೆ அதுக்கு ಕಾಯುತ್ತಿದೆ. நம்ம வாடகை கொடுக்கிறோம். ಅದಕ್ಕೆ ಬಾಡಿಗೆ ಕೊಡುತ್ತೇವೆ. நம்முடைய ஸ்தாபனத்துக்கு மாத்திரமல்ல, ನಮ್ಮ ಸ್ಥಾಪನೆಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, அநேகருக்கு அது ஆதரவாய் இருக்கிறது. ಅನೇಕರಿಗೆ ಅದು ಆಧಾರಣವಾಗಿದೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. கொடுக்க விட மாட்டேங்கிறான்னு சொன்னா, ಏನಕ್ಕೆ ಕೊಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ ಅಂದರೆ கணக்குக்கு கரெக்டா வர்றதுனால ಅದು ಲೆಕ್ಕಾಚಾರಕ್ಕೆ ಬರೋದ್ರಿಂದ உனக்கு பலன் வரக்கூடாது என்று சொல்லி ನೀನು ಬಲ ಬರಬಾರದೆಂದು ಹೇಳಿ உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில காம்பிடேட்டா இருக்கிற பிசாசு, ನೀನು ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದು ಹೋರಾಡುವಂತ ಪಿಚಾಚಿ. நம்ம உலகத்துல கூட காம்படிஷன் இருக்கு. ನಮ್ಮ ಲೋಕದಲ್ಲಿ ಕೂಡ ಕಾಂಪಿಟೇಷನ್ நம்ம ಇದೆ. நம்பி போய் ஒரு கடையில சரக்கு போடுறோம்னு வைங்களேன், ನಾವು ನಂಬಿ ಹೋಗಿ ಒಂದು ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಸರಕು ಹಾಕಿದ್ದಾರೆ. நம்மள வாழ்க்கையை தொலைக்கணும்னு நினைச்சான்னா, ಇನ್ನೊಬ್ಬನು ನಮ್ಮ ಜೀವನ ನಾಶ ಮಾಡಬೇಕು நம்ம ಇದ್ದಾರೆ, குடும்பத்தை தொலைக்கணும்னு நினைச்சான்னா, ನಮ್ಮ ಕುಟುಂಬ ನಾಶ ಮಾಡಬೇಕು நம்ம தொழிலை தொலைக்கணும்னு நினைச்சான்னா, ನಮ್ಮ ಕೆಲಸವನ್ನು ನಾಶ ಮಾಡಬೇಕಿದ್ದಾರೆ, பின்னால வர்றதான ஒரு வியாபாரி ಹಿಂದೆ ಬರುವಂತ ವ್ಯಾಪಾರ ஒரு 50 பைசாவோ ஒரு ரூபாவோ கம்மி போட்டா போதும், ಅವನು 50 ಪೈಸಾ ₹1 ಕಮ್ಮಿ ಹಾಕಿದರೆ ಸಾಕು, அந்த கடனில் உள்ளதான பலனை நாம் இழந்து போகிறோம். ಅದರಲ್ಲಿ ಇರುವಂತ ಫಲವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. உண்மையா இல்லையா? ಅದು ನಿಜವಾ ಇಲ್ಲ? அதே போலதானே ಅದೇ ರೀತಿಯಾಗಿ பரலோகத்தில் உன் பலன் சேர்க்க கூடாதபடிக்கு ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿನ್ನ ಫಲವು ಸೇರಿಸದಂತೆ சாத்தான் நீ கொடுக்கின்றதை ಸಾತಾನನು ಕೊಡುವಂತದ್ದು தந்திரமாய் வஞ்சித்து, ಅದು ತಂತ್ರವಾಗಿ நீ ವಂಚನೆ ಮಾಡಿ சொல்கிறாய் நான் தேவனுக்கு தான் கொடுக்கிறேன் என்று ನೀನು சொல்லி ಹೇಳಿದ ದೇವರಿಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ, வேற வழியாய் அதை தள்ளி விடுகிறார். ಅದು ಬೇರೆ ದಾರಿಯಿಂದ ತಳ್ಳಿ ಬಿಡುತ್ತಾರೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ வேதம் ಉಂಟಾಗಲಿ. சொல்கிறது, ವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, நான் போகிறது நல்லது, ನಾನು ಹೋಗುವುದು ಒಳ್ಳೆಯದೇ, நான் திரும்ப வரும் பொழுது ನಾನು ತಿರುಗಿ ಬರುವಾಗ அவர்களுடைய கிரியைக்கு தக்கதான பலன் ಅವರವರಿಗೆ ತಕ್ಕಂತ ಫಲವು என்னோடு கூட வருகிறதா இருக்கு. ನನ್ನ ಕೂಡ ಬರುತ್ತಿದೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ஏசாயா ಉಂಟಾಗಲಿ. தீர்க்கதரிசன புஸ்தகம் ಏಸಾಯ ಪ್ರವಾದನೆ ಪುಸ್ತಕ 49 அதிகாரம் 49ನೇ பிரியமானவர்களே, 4வது வசனம் சொல்லுகிறது, 4ನೇ வாಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ, நான் வீணாய் வாசிங்க பாப்போம். அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமாய் நான் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லுகிறாய். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறாரு, ஏசாயா பிரவாதனை ಹೇಳುವನು ಹೇಳ್ತಾನೆ, என்னிடத்தில் ಅನೇக நேரத்தில் என்னுடைய உள்ளத்துல ஒரு வேதனை இருக்கிறது, ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನನ್ನ ಒಳಗಡೆ ಒಂದು ದುಃಖವಿದೆ, நான் வீணா இந்த காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், ನಾನು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. இன்னைக்கு உலகத்துல பார்க்கும் பொழுது ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ பலவிதமான ஊழியங்கள் செய்கிறார்கள், ಹಲವಿಧವಾದ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா நம்முடைய ஊழியத்துல வேற மாதிரி, ನಮ್ಮ ಸೇವೆಯಲ್ಲಿ ಬೇರೆ ತರ, நான் முழு நேர ஊழியக்காரன், ನಾನು ಸಂಪೂರ್ಣ ಪೂರ್ತಿ ಸೇವಕನು. என் பிள்ளைகள் நன்றாய் படித்து வந்திருந்தாலும் ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿ ಓದಿ அந்த ಬಂದರೂ ಕೂಡ பிள்ளைகளையும் நான் முழு நேரம் ஊழியத்துக்காக தான் ಆ ಅರ್ಪಣಿಸಿருக்கிறேன். ಮಕ್ಕಳು ಕೂಡ ಪೂರ್ತಿ ಸೇವೆಗಾಗಿ நான் ಅರ್ಪಣೆ ಮಾಡಿದ್ದೇನೆ. ಅರ್ಪಣಿத்ததಲ್ಲ, ನಾನು ಅರ್ಪಣೆ ಮಾಡಿದ್ದಲ್ಲ, தேவனின் பிள்ளைகளோடு இடைப்பட்டு அப்படி நடத்தி இருக்கிறார். ದೇವರ ಸಂಗಡ ಅವರು ದೇವರ ಆ ತರ ನಡೆಸಿದ್ದಾರೆ. இன்னைக்கு பெற்றோர்கள் ಇವತ್ತು ಎತ್ತವರು பிள்ளைகள் வளரும் போதே சொல்வார்கள், ನಾನು ಬೆಳೆಯುವಾಗನೇ ಮಕ್ಕಳು ಹೇಳುತ್ತಾರೆ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பா. ನೀನು ಕಂಪ್ಯೂಟರ್ ಸೈನ್ಸ್ அந்த ಓದಿ. பிள்ளைக்கும் ஆசை இருக்கும், ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ಆಸೆ ಇದೆ, நானும் நல்ல இந்த கம்ப்யூட்டர் வழியில படிச்சேன்னா நல்ல வருமானம் வரும்னு சொல்லி. ನಾನು ಕಂಪ್ಯೂಟರ್ ಇದರಲ್ಲಿ ಓದುವುದಾದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ವರಮಾನ காரணம் ಬರುತ್ತೆ. என்ன? ಕಾರಣವೇನು? உலகத்தின் பிழைப்புக்காக. ಲೋಕದ ಕೆಲಸಕ್ಕಾಗಿ. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, ஏசாಯ ಪ್ರವಾದಿನೇ எனக்குள் ಹೇಳ್ತಾನೆ, சோர்வு வருங்கள் போது ನನಗೆ ಒಂದು ಸೋಲು ಬರುವಾಗ நான் வீணாய் உழைத்தேன், ನಾನು ವ್ಯರ್ಥವಾಗಿ ವ್ಯರ್ಥமாக தான் நான் வேலை செய்தேன், ನಾನು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಕೆಲಸ இப்படி ಮಾಡಿದ್ದೇನೆ. கலங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது ಈ ರೀತಿ ದುಃಖ ಪಡುವಾಗ ஆவியானவர் அவனை தைரியப்படுத்துகிறார். ದೇವರ ಆತ್ಮನು ಅವನಿಗೆ ಧೈರ್ಯ ಪಡಿಸುತ್ತಾನೆ. கர்த்தரிடத்திலே உனக்கு பலன் இருக்கிறது. ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀನು ಪ್ರತಿಫಲ ಉಂಟು. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಓ ರಮ್ಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கீழே நீங்க வாசித்தீங்கன்னா ಕೆಳಗೆ ಓದುವುದಾದರೆ வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, கர்த்தர் உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாய் வைத்திருக்கிறார். ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ಜನಾಂಗಕ್ಕಾಗಿ ಬೆಳಕಾಗಿ மற்ற ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஜனங்களுக்கு அவருடைய சாட்சியாய் இருக்கும்படியாய் வைத்திருக்கிறார். ಬೇರೆ ಜನರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ಏಸಾಯ ಪ್ರವಾದನೆ ಪುಸ್ತಕ 40 அதிகாரம் 40ನೇ ಅಧಿಕಾರ 9வது வசனம் 10வது வசனம் சொல்லுகிறது, 9-10 ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ, சீயோன் என்னும் சுவிசேஷியே, ಚೀಯೋನ್ ಎಂಬ ಸುವಾರ್ತಿಗಳೇ, எழுந்து சத்தமிடுகிறவனாயிரு. ನೀನು ಎದ್ದು ಶಬ್ದ ಮಾಡುವಳಾಗಿರು. சீயோன் என்னும் சுவிசேஷியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னன்னு சொல்லணுமா?
ಏನಂತ ಹೇಳಿ? இதோ நம்மெல்லாம் ஆண்டவர் இந்த கட்சி வரக்கூடாது, ஆண்டவர் சுவிசேஷ வேலைக்கு போக முடியல. ಈ ಪಕ್ಷ ಬರುವ ಸುವಾರ್ತೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. அழுதாரு, நம்மளும் அழுதோம். ಮೋಹನ್ ಅಣ್ಣರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅಳ್ತಾರೋ, ನಾವು ಅಳುತ್ತೇವೆ. டிவியை பார்த்து நம்மளும் அழுதோம். ಟಿವಿ ನೋಡಿ ನಾವು ಅಳ್ತೇವೆ. ஆட்சி மாறி போச்சு, ಬದಲಾವಣೆ ಆಗಿದೆ. எத்தனை பேர் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய போலாம் வாங்கன்னு வர்றீங்க? ಸುವಾರ್ತೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಎಷ್ಟು ಜನ ಹೋಗೋಣ ಅಂತ ಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಬರ್ತೀರಾ? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மீன் குழம்பு வைக்கணும். ಇವತ್ತು ಮಂಗಳವಾರ ಮೀನು ಸಾರಿಕಬೇಕು. பட்டனை சொன்னோன்னு அப்படி தூக்கிட்டு தப்புன்னு வச்சிட்டாரு. பாஸ்டர் இன்னைக்கு ஒரு லைன் பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறேன். வயசாகி போச்சு, பேர பிள்ளைகளும் வந்தாச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. கண்டம் பண்ணல, ಕಡ್ಡಂ ಮಾಡಲಿಲ್ಲ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவர் சொல்லுகிறாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம், ನೀ ಬೇರೆ ಏನು ಹೇಳಬೇಡ, நீ பயப்பட வேண்டாம், ನೀನು ಭಯಪಡಬೇಡ, சுவிசேஷத்தை சொல்லு, ನೀನು ಸುವಾರ್ತೆ ಹೇಳು. ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளை ದೇವರು ನೀನು ಮಾಡಿದಂತ ಒಳ್ಳೆಯದನ್ನು உறவினர்களுக்கு சொல்லு, ನೀನು ಸ್ವಂತ உன் சொந்த ಮಿತ್ರರ ಬಳಿಗೆ ಹೇಳು, பந்தங்களுக்கு சொல்லு, ನೀವು ಸ್ವಂತ ಮಧ್ಯದ உன்னை ಬಳಿಗೆ ಹೇಳು, சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு சொல்லு, ನೀನು ಸುತ್ತಮುತ್ತಲು ಇರುವವರಿಗೆ ಹೇಳು, மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றவனாயிரு. ಬೇರೆಯವರಿಗೆ ತಿಳಿಸುವವನಾಗಿರು. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ರಮ್ಯವಾದ ದೇವರ நீ இப்படி ಮಕ್ಕಳೇ, மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது ನೀನು ಬೇರೆಯವರಿಗೆ ಸುವಾರ್ತೆ ಹೇಳುವಾಗ நான் அளிக்கும் பலன் உன்னோடு கூட வருகிறது. ನಾನು ಆಗ ಕೊಡುವಂತ ಫಲವು ನಿನ್ನ ಕೂಡ ಬರುತ್ತದೆ. 10வது வசனம் வாசிங்க 8ನೇ பார்க்கலாம். ವಾಕ್ಯ ಓದಿ. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன், அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. அவரோடு கூட வருது. ಆತನು ಕೂಡ ಬರುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவரோட பலன் வரும். ಆತನು ಕೂಡ ಫಲ ಬರುತ್ತದೆ. எப்போ? ಯಾವಾಗ? நீ மற்றவர்களுக்கு இயேசப்பாவை குறித்து சொல்லணும். ನೀನು ಬೇರೆಯವರಿಗೆ ಯೇಸಪ್ಪ ಬಗ್ಗೆ ಹೇಳು. தேவனை அறியாதவர்களுக்கு தேவனை குறித்து சொல்லணும். ದೇವರ ತಿಳಿಯದವರಿಗೆ ದೇವರ ಬಗ್ಗೆ ಹೇಳು. அப்பொழுது உனக்கு பலன் கிடைக்கும். ಆವಾಗ ನಿನಗೆ ಪ್ರತಿಫಲ ಸಿಗುತ್ತದೆ. விதைக்கிறது மாத்திரமல்ல, ಬಿತ್ತುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, உழைக்கிறதும் சம்பளத்தை கொண்டு. ಅದು ಕಷ್ಟಪಡೋದು ಸಂಬಳವೂ ಇದೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. வேதம் சொல்லுகிறது, ವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62:7 வாசிக்கும் பொழுது, ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನೆ ಪುಸ್ತಕ 67:7, எருசலேமை அவர் புகழ்ச்சியாய் வைக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதே. இனி நான் உன் தானியத்தை அவர் அமர்ந்திருக்க விடாத. ಆತನು தேவனுடைய ஆலயம் புகழ்ச்சியாய் இருக்கணும், ದೇವರ ಆಲಯವು ಗೌರವವಾಗಿರಬೇಕು, மகிமையாய் இருக்கணும். ಆತನು அது ಮಹಿಮೆಯಾಗಿರಬೇಕು. இருக்கிற வரைக்கும் ಅದು ಇರುವ ಗಂಟಲು நீயும் சும்மா இருக்காத, ನೀನು ಸುಮ್ಮನೆ ಇರಬೇಡ, அவரையும் அமர்ந்திருக்க விடாதே. ಆತನು ಸುಮ್ಮನೆ ಇರುವಂತೆ தேவனே ಬಿಡಬೇಡ. உம்முடைய ஆலயத்தின் மகிமையை ದೇವರೇ ನಿನ್ನ ಆಲಯದ ಮಹಿಮೆಯನ್ನು ஜனங்கள் பார்க்க வேண்டும். ಜನರು ನೋಡಬೇಕು. உம்முடைய புகழ்ச்சி அண்டை ನಿನ್ನ ಹೊಗಳಿಕೆಯನ್ನು அநேகர் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ಅನೇಕರು ದಾಟಿ ಬರಬೇಕು. நீ விண்ணப்பிப்பாய் என்று சொன்னால், ನೀನು ವಿಜ್ಞಾಪಿಸುವುದಾದರೆ தானியத்தை அந்நியன் புசிக்க மாட்டான், ನಿನ್ನ ಧಾನ್ಯಗಳನ್ನು ಬೇರೆಯವರು ತಿನ್ನುವುದಿಲ್ಲ, பிரயாசத்தின் பலன் அந்நியன் புசிக்க மாட்டான். ನಿನ್ನ ಪ್ರಯಾಸದ ಫಲಗಳನ್ನು ಅನ್ಯನು அடுத்த ತಿನ್ನುವುದಿಲ್ಲ. வசனம் வாசிங்க பாப்போம். 10வது வசனம். 10ನೇ ವಾಕ್ಯ. வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், வாசலின் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செவைப்படுத்துங்கள், ஜனங்கள் தேவனுடைய சமூகத்தில் வரும்படி வழிகளை செவைப்படுத்துங்கள். 11வது வசனம் வாசிங்க. நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன், அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுடைய சபை புகழ்ச்சி விளங்கும்படி, ದೇವರ ಸಭೆಯು ಕೀರ್ತಿ ಹೊಂದುವಂತೆ, எல்லா சர்ச்சை காட்டிலும் ಎಲ್ಲಾ ಸಭೆಗಿಂತಲೂ தேவன் நம்முடைய சபையில வரம் பெற்றவர்களை கொடுத்திருக்கிறார். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ವರ ಹೊಂದಿರೋರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, பாடல் எழுதுகிறவர்களை கொடுத்திருக்கிறார், ಹಾಡು ಬರೆಯುವವರನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, பாட்டு பாடுகிறவர்களை கொடுத்திருக்கிறார், ಹಾಡುವವರನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, பிரியமானவர்களே நல்ல இசை வாசிக்கிறவர்களை கொடுத்திருக்கிறார், ಚೆನ್ನಾಗಿ ಮ್ಯೂಸಿಕ್ ಬಾರಿಸುವವರನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, கிருபை பெற்றவர்களை கொடுத்திருக்கிறார். ಕೃಪೆ ಹೊಂದಿದವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா நாம் தேவனுடைய வாசலுக்குள் வராதபடி ದೇವರ ಬಾಗಿಲಿಗೆ ಬರದಂತೆ அந்நிய வாசல்களுக்குள் கடந்து செல்கிறோம். ನಾವು ಅನ್ಯರ ಬಾಗಿಲ ಬಳಿಗೆ ಹೋಗುತ್ತೇವೆ. ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, ರೂತ್ 2:17 ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, எந்த செயலுக்கும் பலன் உண்டு, ಯಾವ ಕ್ರಿಯೆಗೂ ಫಲ ಉಂಟು, எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு பலன் உண்டு, ಯಾವ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರು ಫಲ ಉಂಟು. ஆனால் 2:12 சொல்லுகிறது, 2:17 ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, இஸ்ரவேலின் சட்டைக்குள் கடந்து வந்து, ಇಸ್ರಾಯೇಲ ರೆಕ್ಕೆಗಳೇ ನೀನು தேவ ಬರುವಾಗ, சபைக்குள் கடந்து வந்து ದೇವರ ಸಭೆ ಒಳಗಡೆ நீ ಬರುವಾಗ வேலை செய்வாய் என்று சொன்னால், ನೀನು ಮಾಡುವುದಾದರೆ அவரால் உனக்கு நிறைவான பலன்
பலன் உண்டு. ಆತನಿಗೆ ಪೂರ್ತಿಯಾದ ಫಲ புரிந்து ಉಂಟು. கொண்டவர்கள் மாத்திரம் கையை வைத்தியவர்கள் ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವವರು ಮಾತ್ರ ಕೈ ಎತ್ತಿ கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. வாசலின் வழியாய் பிரவேசித்தவர்களுக்காக ಬಾಗಿಲ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡುವವರಿಗೆ கர்த்தர் அவர்களுக்குரிய பலனை கொடுக்கும்படியாய் வருகிறார். ಕರ್ತನು ಅವರವರಿಗೆ ಫಲ ಕೊಡುವಂತೆ ಬರುತ್ತಾನೆ. தேவனுடைய சபையிலிருந்து யார் வேலை ஊழியம் செய்கிறார்களோ, ದೇವರ ಸಭೆಯಿಂದ ಯಾರು ಸೇವೆ தேவனுடைய ಮಾಡುತ್ತಾರೋ, சபையில யார் வேலை செய்கிறார்களோ ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾರೆ, அவர்களுக்கு வெகுமதி உண்டு, ಅವರಿಗೆ ಬಹುಮಾನ ಉಂಟು. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் ஃப்ரெண்ட் கூப்பிட்டாரு, ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಕರೆದರು, அவர் ಕಾட்டுல வேலை செய்யறாரு, ಅವನು ಎಲ್ಲೋ ಕಾಡಲ್ಲಿ ಕೆಲಸ ನಾನು ಮಾಡ್ತಾನೆ, அவங்களோட போய் செய்றேன், ನಾನು ಅವನು ಕೂಡ ಮಾಡುತ್ತೇನೆ, அது கணக்குக்கே வராது, ಅದು ಲೆಕ್ಕಕ್ಕೆ ಬರೋದಿಲ್ಲ. உன்னுடைய பிரயாசம் ವ್ಯರ್ಥமாய் போய்விடும். ನಿನ್ನ ಪ್ರಯಾಸವು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைக்குள் கடந்து வரணும். ಇಸ್ರಾಯೇಲ ದೇವರಾದ ರೆಕ್ಕೆ ಒಳಗೆ ನೀನು ಬರಬೇಕು. There should be a appointer for you. நியமிக்கப்பட்ட ஊழியம் இருக்கணும், ನೇಮಿಸಪಟ್ಟ ಸೇವೆ ಇರಬೇಕು, நியமிக்கப்பட்ட செயல் இருக்கணும், ನೇಮಿಸಪಟ್ಟ ಕ್ರಿಯೆ ಇರಬೇಕು. அதிலே நீ பிரயாசப்படும் போது ಅದರಲ್ಲಿ ನೀನು ಪ್ರಯಾಸ ಪಡುವಾಗ பலன் அதிகரிக்கிறதா இருக்கு. ಆ ಫಲವು ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. தேவனுடைய சபையில எதையாவது செய்யணும். ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ಏನಾದರೂ ಮಾಡಬೇಕು. இவர் இளவங்கால இருந்து ஆட்டால வந்துட்டு போனார். இவருக்கு பலன் பெருகணும்னு சொல்லி தான் இப்ப இங்க நிக்க வச்சிருக்கேன். அல்லேலூயா அல்லேலூயா. தேவ சபையில எதையாவது செய்யணும். ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ಏನಾದರೂ ಮಾಡಬೇಕು. காரணம் வேதம் சொல்லுகிறது, ಕಾರಣ ವೇದ ಹೇಳ್ತಾ ಇದೆ, தேவனுடைய காரியத்தில் நீ நிற்கும் பொழுது ದೇವರ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವಂತೆ நிச்சயமாய் பலன் உண்டு. ನಿಶ್ಚಯವಾಗಿ ಫಲ ಉಂಟು. இன்னைக்கு செய்தியில ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ಇವತ್ತು ಸಂದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ಜ್ಞಾಪಕಿಸಿಕೊಳ್ಳಿ. தகப்பன் நான் புது நோட்டெல்லாம் என் பிள்ளை நல்லா இருக்கணும், போற இடத்துல ஊழியத்துல கஷ்டப்படக்கூடாதுன்னு கொடுத்தேன். ತಂದೆ ತನ್ನ ಮಗಳನ್ನು ಒಳ್ಳೆ ನೋಟಲ್ಲ, ತನ್ನ ಕಷ್ಟಪಡಬಾರದು ஒரு நோட்டும் செல்லல, எல்லாம் இத்து போச்சு. ಯಾವ ನೋಟು ಹೋಗಲಿಲ್ಲ. நீங்க எவ்வளவு பூமியில சம்பாதிச்சாலும், ನೀವು ಎಷ್ಟು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ್ರು, எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும், ನೀವು ಎಷ್ಟೇ ಸೇರಿಸಿಟ್ಟರು, கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று பிரயாசப்படுகிறது தான் ಕರ್ತನಲ್ಲಿ ಪ್ರಯಾಸ ಪಡುವುದೇ நித்தியமாய் நிற்கும். ನಿತ್ಯ ನಿತ್ಯವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ. உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். ನಿಮಗೆ ಸಂತೋಷ ಉಂಟು ಮಾಡುವಂತೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ, மீண்டும் வருவேன், ನಾನು ಮತ್ತೆ ಬರುತ್ತೇನೆ. வரும் பொழுது ನಾನು ಬರುವಾಗ சந்தோஷப்படுகிறவர்களாயிருப்பீர்கள். ನೀವು ಸಂತೋಷ ಪಡುವರಾಗಿರುತ್ತೀರಿ. ஏழாவதாக சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆயி போச்சு. ಏಳನೇದಾಗಿ ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:1-2. ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 14 இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. 3வது வசனம் வாசிங்க. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நீங்க எப்பொழுது என்னோட இருக்கும்படிக்கு ನಾನು ನಿಮ್ಮ ಕೂಡ ಇರುವಂತೆ நான் உங்களை என்னோட சேர்த்துக் கொள்வேன். ನೀವು ನನ್ನ ಕೂಡ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், ನಮಗೆ ಒಂದು ತಂದೆ ಇದ್ದಾರೆ, நமக்காக ஒரு வீட்டை கட்டிக்கொண்டு இருக்கிறார், ನಮಗಾಗಿ ಒಂದು ಮನೆ ಕಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இயேசு பரம் ஏறி சென்றது நல்லது, ಯೇಸು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿರೋ ಒಳ್ಳೆಯದೇ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ರಮ್ಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳು, பரம் ஏறி சென்றார், ಏನಕ್ಕೆ ಪರಲೋಕಕ್ಕೆ பரிந்து பேசும்படியாக, ನಮಗಾಗಿ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, பிதாவோடு ஒப்புரவாக்கும்படியாக, ನಮಗಾಗಿ ತಂದೆ ಮುಂದೆ நாம் செய்கிற கிரியைகளிலே ಮಾಡುವಂತ ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ அதிகமான பலன் உண்டாகும்படி அதிகವಾಗಿ ಫಲ ಉಂಟಾಗಲಿ. பிரியமானவர்களே, 3-4வதாக ஏன் அவர் பரம் ஏறி சென்றார்? ನಾಲ್ಕನೇದು ಏನಕ್ಕೆ ಮೇಲೆ ಹೋದನು? நம்முடைய சத்திய ஆவியை நமக்குள் அனுப்பி, ತಮ್ಮ ಸತ್ಯ ಆತ್ಮ ನಮಗಾಗಿ ಕಳಿಸಿ, நாம் தோய்ந்து போகும்போது அவர் தேற்றவாளனாயிருந்து நம்மை தேற்றவும், ನಮ್ಮನ್ನು ಬಳಿದು ಹೋಗುವಾಗ ನಮ್ಮನ್ನು ಆಧರಣೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ, வேத வசனத்தின் மூலமாய் நம்மை பலப்படுத்தவும், ವೇದ ವಾಕ್ಯಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಲು சத்திய ஆவி நமக்காக அனுப்பினார். ತಮ್ಮ ಸತ್ಯ ಆತ್ಮನು ನಮಗಾಗಿ ಕಳಿಸಿದನು. சமாதானம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாய், ನಾವು ಸಮಾಧಾನ உள்ளவராಗಿರುವಂತೆ, சமாதானம் என்கிற சபையை நமக்கு வைத்து போனார். ನಮಗೆ ಸಮಾಧಾನ ಎಂಬ ಸಭೆಯನ್ನು ಇಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்கு கடந்த வியாழக்கிழமை ரொம்ப சந்தோஷம். ಗುರುವಾರ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿತ್ತು. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம யாரோ சேராணி யாரோ, ஆனா பிரியமானவர்களே, நான் சில இடத்துல பஸ்ஸிலெல்லாம் வச்சு வாங்க நம்ம தோத்திர கூட்டத்துக்கு போனோம்னு சொன்னாலே ஆத்திரம் வரும். ஆனால் நீங்களே டிக்கெட்டு போட்டு அங்கே வந்து பிரியாணியும் சாப்பிட்டு ப்ரைஸையும் கொடுத்து மணமக்களையும் வாழ்த்தி வர்றீங்கன்னா அது எப்படி வந்துச்சுங்க? எப்படி வந்துச்சு? ಯಾವ ರೀತಿ ಬಂದಿತ್ತು
சும்மா வந்துருச்சோ? ಸುಮ್ಮನೆ ಬಂದಿತ್ತು அவங்க கொடுத்த அந்த காட்டுனால வந்துச்சா? ಅವ್ರು சபையினாலே அந்த அன்பு வந்தது. ಸಭೆಯಿಂದ ಪ್ರೀತಿ ಬಂದಿತ್ತು. சபை இருக்கிறதுனால தான் 4 பேர் நமக்கு தெரிகிறது. ಸಭೆ ಇರುವಂತೆ 4 ಜನ இப்போ ಗೊತ್ತು. பாதாளத்தின் வாசல் சபைக்கு விரோதமா போராடிட்டு இருக்கோம். ಪಾತಾಳದ ಬಾಗಿಲು ಸಭೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೋರಾಡುತ್ತಿದೆ. பாதாளத்தின் சத்தத்தை கேட்டு சபையின் மேல் இருக்கிற அன்பை விட்டுறக்கூடாது. ಪಾತಾಳದ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಸಭೆ ಮೇಲೆ ಇರುವಂತ ಪ್ರೀತಿ பாதாளத்தின் கிரியைகளை கண்டு அதற்கு மயங்கி போயிடக்கூடாது. ಪಾತಾಳದ ಕ್ರಿಯೆ ಕಂಡು ಅದಕ್ಕೆ ಹೋಗಬಾರದು. நமக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். ಆತ ನಮಗೆ ಸಮಾನವನ್ನು ಇಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾನೆ. அதுதான் தேவனுடைய சபை. ಅದೇ ದೇವರ ஒரு ಸಭೆಯು தாய் தேற்றுவது போல் அவர் சபையிலே நம்மை தேற்றுகிற இடம். ತಾಯಿ ಸಂತೈಸುವಂತೆ ನಾನು ಸಭೆಯನ್ನು ಸಂತೈಸುತ್ತೇನೆ. ஆறாவதாக ಆರನೇದಾಗಿ அவர் போனது ரொம்ப சந்தோஷம். ಆತನು ಹೋಗುವುದು ತುಂಬಾ அவர் ಸಂತೋಷ. நம்மை சபையிலே நாட்டி இருக்கிறார். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ அவருடைய ನೆಟ್ಟಿಸಿದ್ದಾನೆ. வயல்ல நம்ம வைச்சிருக்கிறாரு. ಆತನು ಇದಲ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. நம்ம நிலத்துக்கு நம்முடைய பங்குக்கு பலன் எப்படி பெருக்க வைக்க முடியுமோ ನಮ್ಮ ಭಾಗಕ್ಕೆ ಎಷ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ಫಲ அப்படி ಕೊಡಬೇಕು நாம் செயல்படுகிறவர்களா ಅವರು இருக்கணும். ಕ್ರಿಯೆ ಮಾಡುವರಾಗಿರೋಣ. தேவ சபையில் எதையாவது செய்யணும். ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ಏನಾದಾಗಿ ಮಾಡಬೇಕು. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஐக்கிய பந்தி வைக்கச்சில நிறைய சகோதரர்கள் வர்றதே இல்ல வேலை செய்யறதுக்கு. ಐಕ್ಯ ಪಂಥ ಇಕ್ಕುವಾಗ ಅನೇಕ ಸಹೋದರರು ಬರುವುದೇ ಇಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களை குறை சொல்லல, இன்னொரு சர்ச்சில் உள்ளவங்களே சொல்றியா? ನಿಮ್ಮನ್ನು காய்கறி வெட்ட வர மாட்டீங்க, சப்ளை பண்ண வர மாட்டீங்க, எதுக்கு வர மாட்டீங்க? ಏನಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய வேலையை எப்படியாவது செய்வோம். ದೇವರ ಕೆಲಸ ಯಾವ ರೀತಿಯನ್ನ ಮಾಡಬೇಕು. உலகத்துல 1 மணி நேரம் வேலை செஞ்சா அதுக்கேத்த சம்பளம் இருக்கு. ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ತಾಸು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೆ ತಕ್ಕಂತೆ ಸಂಬಳ ಇದೆ. உங்களுடைய 60 வயசுக்கோ 70 வயசுக்கோ நீங்க எத்தனை மணி நேரம் வேலை செய்றீங்க? 6 நாள் தொழிலுக்கு போறீங்க. 60 ವಯಸ್ಸಿಗೂ 70 ವಯಸ್ಸಿಗೂ 6 ಗಂಟೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತೀರಾ. நித்திய காலமா ஆண்டவரோட இருக்க போறோம். ನಿತ್ಯ ಕಾಲಕ್ಕೂ ದೇವರ ಕೂಡ அதுக்கு ಇರುತ್ತೇವೆ. ஆண்டவர் சொல்லுகிற சில நேரத்துல தான் உங்களை வேலைக்கு கூப்பிடுறாரு. ಕೆಲವು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಕೆಲಸಕ್ಕೆ ಕರೀತೇನೆ. அதுல எப்படியாவது தியாகம் பண்ணி பங்கெடுத்துருங்க. ಯಾವ ರೀತಿயான ತ್ಯಾಗ ಮಾಡಿ ಭಾಗವಹಿಸಿ. Your work will be rewarded. வீட்ல போய் இதுக்கு உங்க பையன்ட்ட கேட்டுக்கிடுங்க. work will be rewarded னா என்னன்னு கேளுங்க. ஓகே, கர்த்தர் அதை செய்வார். ಕರ್ತನು ಅದನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. வேத வசனம் சொல்கிறது. ನಾನು ವೇದವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. நமக்காக ஒரு வீட்டை கட்டிக்கொண்டிருக்கிறார். ನಮಗಾಗಿ ಒಂದು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. சீக்கிரமாய் வரப்போகிறார். ಆತನು ಬೇಗ ಬರುತ್ತಾನೆ. அந்த வீட்டுக்கு நாம் பங்குள்ளவர்களாய் இருக்கணும். ಆ ಮನೆಗೆ ಭಾಗೀದಾರಿಯಾಗಿರಬೇಕು. அசுத்தம் உள்ளவன் ಅಶುದ್ಧ ಉಳ್ಳವರು இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். ಇನ್ನು ಅಶುದ್ಧವಾಗಿರಲಿ. அக்கிரமக்காரன் ದ್ರೋಹಿಗಾರರು இன்னும் அக்கிரமம் செய்கிறவனாய் இருக்கட்டும். ಇನ್ನು ದ್ರೋಹಿ ಮಾಡುವರಾಗಿರಲಿ. பரிசுத்தம் உள்ளவன் ಪರಿಶುದ್ಧ ಉಳ್ಳವರು இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். ಇನ್ನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಲಿ. நீதி உள்ளவன் ನೀತಿ ಉಳ್ಳವರು இன்னும் நீதி செய்கிறவனாய் இருக்கட்டும். ಇನ್ನು ನೀತಿ ಮಾಡುವರಾಗಿರಲಿ. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ಇಗೋ ನಾನು ಬೇಗನೆ ಬರುತ್ತೇನೆ. அவன் கிரியைக்கு தக்கதான பலன் ಅವನವನ ಕ್ರಿಯೆಗಳ ತಕ್ಕಂತ ಪ್ರತಿಫಲವು கூட வருகிறது. ನನ್ನ ಕೂಡ ಬರುತ್ತಾ ಇದೆ. இயேசு சீக்கிரமா வரப்போகிறாருங்க. ಯೇಸು ಕೂಡ ಜಲ್ದಿ ಬರುತ್ತಾನೆ. நாம் சீக்கிரமா பறக்க போகிறோம். ನಾವು ಜಲ್ದಿ ಹಾರುತ್ತೇವೆ. அவர் நமக்காய் காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ನಮಗಾಗಿ ಕಾರ್ಯವನ್ನು ನಡೆಸುತ್ತಾ பிதாவின் ಇದ್ದಾನೆ. வலது பார்சத்தில் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ತಂದೆ ಬಲಪಾಸಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು ನಮಗಾಗಿ ரட்சிப்பை ಜ್ಞಾಪಿಸುತ್ತಾನೆ. பெற்றுக்கொண்டதான நாம், ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಕೊಂಡ அவரை ನಾವು, அறிந்திருக்கிறதான நாம் ನಾವು ಆತನ ಹೊಂದಿಕೊಂಡ ನಾವು பெருமையாய் இருக்க வேண்டாம். ಬರಿದಾಗಿರಬಾರದು. பிரியமானவர்களே, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பெந்தேகோஸ்து நாள் பண்டிகை. ಬರುವಂತ ಭಾನುವಾರ ಪಂಚಶತಮಾನ பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே ஊற்றப்பட்டதான அந்த பண்டிகை. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟ ಹಬ್ಬ. உங்களால் முடிந்தால் ನಿಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯವಾದ 7 நாள் 7 ದಿವಸ, இன்னொரு 6 நாள் தான் இருக்கு. ಇಲ್ಲಿ ಒಂದು 6 ದಿವಸ ಇದೆ. காலையிலும் மாலையிலும் தேவ சமூகத்துல வந்து ஜெபம் பண்ணுங்க. ಬೆಳಿಗ್ಗೆ ಸಂಜೆ ಬಂದು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, உம்முடைய பரிசுத்த ஆவி எனக்கு தாரும். ದೇವರೇ ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ என் ಮೇಲೆ ಕೊಡಿ. பலத்தினாலே உம்முடைய காரியங்களை நடப்பிக்க முடியாது. ನನ್ನ ಬಲದಿಂದ ನಿನ್ನ ಕಾರ್ಯ உம்முடைய ஆவி ನಡೆಸೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. எனக்குள்ளே வரும் என்று சொன்னால் ನಿನ್ನ ಆತ್ಮ ನನ್ನಲ್ಲಿ நான் ಬರುವುದಾದರೆ உமக்கு சாட்சியா இருக்க முடியும். ನಾನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿರೋದಕ್ಕೆ உம்முடைய ಸಾಧ್ಯ. சபைக்கு நான் மகிமையா இருக்க முடியும். ನಿನ್ನ ಸಭೆಗೆ ನಾನು உம்முடைய ಮಹಿಮೆಯಾಗಿರೋದಕ್ಕೆ ராஜ்யத்துக்கு ಸಾಧ್ಯ. நாங்க புகழ்ச்சியா இருக்க முடியும். ನಿನ್ನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಾನು ಹೊಗಳಿಕೆ உமக்கென்று ಉಳ್ಳವನಾಗಿರುತ್ತೇನೆ. நான் எதையாகிலும் செய்ய முடியும். ನಿನಗಾಗಿ ಏನಾದರೂ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஆனபடியால் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை எனக்கு தாரும். ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಶಕ್ತಿ ನನಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೊಡಿ. ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ண முடியலன்னாலும் ಆಲಯಲ್ಲಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. குறிச்சுக்கொள்ளுங்க. ಒಂದು ನೇರ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. பிரியமானவர்களே, உங்களுடைய அந்த நேரத்தை வேற எதுவும் தடை பண்ணக்கூடாது. ಆ ಸಮಯವನ್ನು ಯಾವುದು ಅಡ್ಡಿ ಮಾಡಬಾರದು. நீங்க இருக்கிற இடத்துல தேவ சமூகத்துல கேளுங்க. ನೀವು ಇರುವಂತ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೇಳಿ. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னாரு, ಅದೇ ದೇವರು ಹೇಳಿದರು, எருசலேமில் போய் காத்திருங்கள். ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ
ಮೇಲೆ ಹೋಗಿ ಕಾಯ್ದಿರಿ. உன்னதத்திலிருந்து உங்களுக்கு பலன் வர வரைக்கும் காத்திருங்க. ಉನ್ನತದಲ್ಲಿ ಬರುವಂತ ಬಲವನ್ನು உன்னதத்திலிருந்து வருகிற பலன் உங்கள் மேல் வரும் பொழுது ಉನ್ನತದಲ್ಲಿರುವಂತ ಬಲ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರುವಾಗ பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். ನೀವು ಎಲ್ಲರಿಗೂ ಪ್ರಯೋಜನ ಉಳ್ಳವರಾಗಿರುತ್ತೀರಾ, சாட்சியாய் இருப்பீர்கள், ಅನೇಕರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುತ್ತೀರಾ, எனக்கு மகிமையாய் இருப்பீர்கள், ನನಗೆ ಮಹಿಮೆಯಾಗಿರುತ್ತೀರಾ, புகழ்ச்சியாய் இருப்பீர்கள், ನನಗೆ ಹೊಗಳಿಕೆಯಾಗಿರುತ್ತೀರಾ. கர்த்தருடைய மகிமையாய் நாம் இருக்கும்படிக்கு ಕರ್ತನ ಮಹಿಮೆಯಾಗಿರುವಂತೆ முழங்கால் போடுவோமா? ಮಂಡಿಕಾಳು ಹಾಕೋಣ. உனக்காய் பிணைப்பட்டதான தேவன், ನಿನಗಾಗಿ ಹೊಣೆಗಾರನಾದ ದೇವರು, உனக்காய் ஜீவனை கொடுத்ததான தேவன், ನಿನಗಾಗಿ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟ ದೇವರು, உனக்காய் கை கொடுத்ததான தேவன், ನಿನಗಾಗಿ ಕೈ ಕೊಟ್ಟ ದೇವರು, மாபெரும் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ನಿನಗೆ ಮಹತ್ವವಾದ ರಕ್ಷಣೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. சத்தியத்தில் நடக்கும்படி சத்திய வேதத்தை கொடுத்திருக்கிறார். ನಿನ್ನ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತೆ ಸತ್ಯ ವೇದವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. சபையை கொடுத்திருக்கிறார். ಆತನ ಸಭೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அன்பான சகோதரர்களையும் சகோதரிகளையும் பரிசுத்த தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் கொடுத்திருக்கிறார். ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಸಹೋದರನು ಸಹೋದರಿಗಳನ್ನು ತಾಯಿಮಾರಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவன் உனக்கு ஆவியிலே சகல ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮದಲ್ಲಿ ಸಕಲ ಆಶೀರ್ವಾದத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிற நீ, ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಂಡ ನೀನು அவருக்கு சாட்சியாய் இருக்கும்படிக்கு ಆತನ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವಂತೆ ஆண்டவர்கிட்ட கேட்பியா? ದೇವರ ಬಳಿಗೆ ಕೇಳುತ್ತೀರಾ? பிதாவின் மகிமை ஒன்றே பிள்ளையனது ஏக்கம் மிகுந்த கனிகள் கொடுப்பே உகந்த சீடனாயே மிகுந்த கனிகள் கொடுப்பே உகந்த சீடனாவே. ஆம் ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்கென்று நாங்கள் வாழும்படி, உமக்கு சாட்சியாய் நாங்கள் இருக்கும்படி, உம்முடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட நாங்கள், உம்முடைய வாசலுக்குள் பிரவேசித்திருக்கிற நாங்கள், உம்முடைய ராஜ்யத்தின் மகிமையாய் நாங்கள் காணப்படும்படி பிரயாசப்பட கிருபைதாரும். எங்களுக்காய் பிணைப்படுகிற தேவன் நீரே. எங்களை பிழைக்க வைக்கும்படியாக எங்களுக்காக மரித்தவர் மாத்திரமல்ல, நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் என்று சொன்ன தேவனே, உமக்காக நாங்கள் வாழ எங்களை எடுத்து பயன்படுத்தும், எங்களை எடுத்து பயன்படுத்தும். நீர் எங்களுக்காய் பரிந்து பேசுகிறீர். அநேகருக்காய் திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். எங்கள் நிமித்தமாய் அநேகர் உம்மை அறிந்து கொள்ள உம்முடைய சுவிசேஷ பணியை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும். உம்முடைய சபையாகிய சங்கத்தில் அநேகர் இணைக்கப்படுவதற்கு உம்முடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாக எங்களை எடுத்து நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.